सिद्धि विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। आंजनेय स्वामी की जय। सद्गुरु स्वामिनः जय। श्री राम तनया पत्यं हेजिरा हिमाचल चाप समुदितं तेजः। किमपि महत्तममाद्यं हेजिरा स्मर्तव्यं विघ्नतिमिरहरण। श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम विभो श्यामा। सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम। जगतभिराम परात्परं राम। दधिचोरं कृतचोरं हेजिरा हय्यङ्गवचोरम् अङ्गणाचोरम् अभिमन्मानसचोरं हेजिरा नन्दकिशोरं हरिकथां वन्दे। धिमिकिट धिमिकिट वाजमृदङ्ग ब्रह्मठाळकरी गजानन ब्रह्म ठळकरी गजानन ताण्डव नृत्य करी गजानन ताण्डव नृत्य करी। देह दिसे कोटि सुरगण दाटी देह दिसे कोटि सुरगण दाटी। मध्ये शिवगौरी गजानन मध्ये शिवगौरी गजानन ताण्डव नृत्य करी गजानन ताण्डव नृत्य करी। उपजत गिळिला धರಣಿ ಬೃಂದ उपजत गिळिला धರಣಿ ಬೃಂದ उपजत गिळिला धರಣಿ ಬೃಂದ उपजत गिळिला धರಣಿ ಬೃಂದ। रकाहिन कಡೆ धರಣಿ ಬೃಂದ रकाहिन कಡೆ धರಣಿ। जय जय बल भीमा अपार तव गुण महिमा। जय जय बल भीमा देहि तव पति प्रेमा राम देहि तव पति प्रेमा राम देहि तव पति प्रेमा राम देहि तव पति प्रेमा। रामानुज जीवन सुखतामा रामानुज जीवन सुखतामा। जय जय बल भीमा अपार तव गुण महिमा। जय जय बल भीमा। गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु
जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु श्रीकान्तमिव भास्वन्तं श्रीकान्तमिव भास्वन्तं शिवनाम 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 पारायणं शिवनाम पारायणं श्रीधरं वेंकटेशार्यं श्रीधरं वेंकटेशार्यं श्रेयसे गुरुमाश्रये श्रेयसे गुरुमाश्रये श्रेयसे गुरुमाश्रये குருமூர்த்தியை பணிமனமே குருமூர்த்தியை பணிமனமே குருமூர்த்தியை பணிமனமே பெருமைகள் தழை தோங்கும் திருவிசலூரில் ஊரை குருமூர்த்தியை பணிமனமே பெருமைகள் தழை தோங்கும் திருவிசலூரில் ஊரை குருமூர்த்தியை பணிமனமே மறுபிறவி பிணியை வேறறுக்கும் மறுபிறவி பிணியை வேறறுக்கும் ஹரன் திருநாமமே கதி என்று உபதேசித்த மறுபிறவி பிணியை வேறறுக்கும் ஹரன் திருநாமமே கதி என்று உபதேசித்த குருமூர்த்தியை பணிமனமே பெருமைகள் தழை தோங்கும் திருவிசலூரில் ஊரை குருமூர்த்தியை பணிமனமே கருணை விழிகளும் கமலமுக பொலிவும் கருணை விழிகளும் கருணை விழிகளும் கருணை விழிகளும் கமலமுக பொலிவும் திருவாய் மலர்ந்தருளும் சிவநாமமோ கருணை விழிகளும் கமலமுக பொலிவும் திருவாய் மலர்ந்தருளும் சிவநாமமோ கரகமலம் சூடும் நாம சூத்திரமோ
பசியொடு வந்தவனை பறிவுடன் அழைத்து பசியொடு வந்தவனை பறிவுடன் அழைத்து ருச்சியொடு கூடிய அன்னமதனை அளித்து பசியொடு வந்தவனை பறிவுடன் அழைத்து ருச்சியொடு கூடிய அன்னமதனை அளித்து மதிசேகரன் அணியும் கங்கையை அழைத்து மதிசேகரன் அணியும் கங்கையை அழைத்து துதி செய்த கங்காதரனே உருவான மதிசேகரன் அணியும் கங்கையை அழைத்து துதி செய்த கங்காதரனே உருவான குருமூர்த்தியை பணிமனமே பெருமைகள் தழை தோங்கும் திருவிசலூரில் உரை குருமூர்த்தியை பணிமனமே 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 குருமூர்த்தியை பணிமனமே பரம கருணாமூர்த்தியான பகவான் லோகத்தை உத்தாரணம் செய்யும் பொருட்டு அநேகமான ரூபங்களை தரித்து இந்த பூமியில் அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் க்ஷேமங்களை தந்து அவர்களுக்கும் எது சன்மார்க்கம் என்பதை காண்பித்து மோட்சத்திற்கான வழி என்ன அப்படிங்கறத பல நேரங்கள்ல எடுத்துரைக்கின்றார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியான பரமேஸ்வரன் பல நேரங்கள்ல பலவிதமாக வந்தார். ஆதிசங்கர பகவத் பாதாளாக வந்து அத்வைத ஸ்தாபனம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் கூட மக்கள் எப்படி வாழ வேண்டும்ங்கிற ஒரு அழகான தர்மத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எதெல்லாம் செய்யணும், கர்மானுஷ்டானங்களை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், யார் யார் எதை எதை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்று அனைத்தையும் நமக்கு கூடவே இருந்து வாழ்ந்து காண்பிக்கிறார். எதனால தெரியுமா? நம்ம மனுஷாலாம் காலங்காலமா நம்மள்ட்ட ஒரு சமாச்சாரம் உண்டு. என்ன? ஆறாவது சொன்னா நம்ம உடனே அவள்கிட்ட பிரத்தியா என்ன சொல்றோம்? இப்படி பண்ணினா நல்லது அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் உமக்கு சரியா வருங்கோ, எனக்கு அது சரியா வராது. என் நிலைமையில இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும்பா. அடுத்து என்ன சொல்லுவோம்? சொல்றது ரொம்ப சுலபம், செய்து பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் பகவான் பார்த்தார், செய்து காண்பிப்போம் என்று உதாரண புருஷர்களாக அவதாரம் பண்ணி ஒருத்தர் கேள்வி கேட்டுட முடியாது. உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, நீங்க வாழ்ந்து பார்த்திருக்கலான்னு கேட்க முடியாது. எல்லாவற்றையும் யாம் பார்த்திருக்கோம், அதனால தான் சொல்றோம் என்று ஊர்ச்சிதமா நமக்கு சொல்வதற்கு பகவான் அப்படி பல ரூபங்களை எடுத்துண்டு ஆனந்தமா அவதாரம் பண்ணிண்டு நமக்கும் பேரானந்தத்தை தந்துட்டு இருக்காருன்னு சொன்னா மிகையாகாது. இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் பகவான் இப்படி சொல்றார். சொல்லும் பொழுதே ஒரு தரம் அவதாரம் பண்ணுவேன்னு சொல்லல. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஒரு க்ஷீணம் ஏற்படுகின்றதோ, அதர்மம் தழை தோங்குகின்றதோ, அந்த சமயத்தில் தர்மத்தை ரட்சிப்பதற்காக நான் அவதாரம் பண்ணிண்டே இருப்பேங்கிறார். சம்பவாமி யுகே யுகேனுட்டர். ஒரு தரம் வருவேன், 2 தரம் வருவேன், 10 தரம் வருவேன், 100 தரம் வருவேன்னு சொல்லல. பண்ணிண்டே இருப்பேன். எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அவதாரம் பண்ணுவேன், தர்மத்தை பரிபாலனம் பண்ணுவேன் என்று பகவான் வாக்கினால் நமக்கு சொல்கின்றார். அப்படி பல நேரங்களில் அவதாரம் பண்ண மகான்கள், அதிலும் நம்ம பாரத தேசம் போல ஒரு புண்ணிய பூமியை எங்கன்னு போய் பார்க்கிறது? எந்த விதத்துல எடுத்து பாருங்க. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு கவர்னர் பேசுறச்ச ராஷ்டிரம்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க.
என்ன அற்புதமான ஒரு வார்த்தை அது. மத்த எல்லாவற்றையும் நாடு நாடு நாடுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு தேசத்தை தான் தேசம் நாடு என்று சொல்வதற்கெல்லாம் முன்னாடி ராஷ்டிரம் என்று அழைத்தோம். இன்னி வரைக்கும் அது ராஷ்டிரம் தான். அதனாலதான் ராஷ்டிரபதி பவன் சொல்றோம் அந்த இடத்தை, இல்லையா? அப்படி ராஷ்டிரமாக இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம் எல்லாவற்றிற்கும் முன்னோடி. எப்படி எடுத்து பாருங்க, ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் எடுத்து பார்த்தாலும் அன்னைக்கு பேசிட்டு வரச்சு சொல்றது, ஜியோகிராபிக்கலி நமக்கு சுத்தி கடல் எவ்வளவு பெரிய கோஸ்ட், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் எவ்வளவு, அதனால நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மாளாது. நினைச்சு பாருங்க, எல்லா சைட்லயும் ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிப்போம்னு. அப்போ ஜியோகிராபிக்கலி ஹிஸ்டாரிக்கலி எப்படி எடுத்துட்டாலும் பாரத தேசத்துக்கு இணையா ஒன்ன சொல்லிட முடியாது. அத்தனை மகான்களும் இங்க அவதாரம் பண்றா. அதிலையும் ரொம்ப புண்ணியம் இந்த தட்சிண பாகம் இருக்கே, தேடி 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 மகான்கள் வந்தது இந்த தட்சிண பாகத்திற்கு. அப்படி இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கக்கூடிய மகான் யாருன்னா, சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய ஒரு ஹம்சமாக அவதாரம் பண்ணின ஸ்ரீ ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாளினுடைய சரித்திரத்தை தான் இன்றைக்கு ஸ்மரணம் பண்றோம். நாங்க சொல்றச்சி அதான் வரும் பொழுதே நேத்தி அவர்கிட்ட கேட்டேன், ஐயாவாள் சரித்திரங்கிறதுனால கங்கை கிணற்றில இருந்து வரும்னு பார்த்தா வானத்துல இருந்தே பொங்க ஆரம்பிச்சு விடுத்தான்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அந்த கிருஷ்ண அவதாரம் ஐயாவாள் சரித்திரம் எல்லாம் பண்றச்சு எங்கேந்தாவது ஒரு மழை துளி பொட்டாவது விழுந்துடும். அது அப்படி ஒரு சன்னிவேஷத்தை நமக்கு கொடுக்கறது, கண்ணெதிர்க்க பார்க்கிறோம் இல்லையா, எப்படி இருந்திருக்கும் அப்ப அப்படிங்கறது. அந்த மாதிரி ஐயாவாளுடைய ஒரு சரித்திரத்தை இன்றைய தினம் ஸ்மரணம் பண்ணிருக்கோம். எப்பேற்பட்டவர்னார், திருவிசலூர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் உறைபவர் என்று சொல்கின்றார். அவதாரம் பண்ணது வேற இடத்துல, ஆனால் வந்தது எங்க, சாநித்தியத்தை எங்கிருந்து நமக்கெல்லாம் அழகா அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா திருவிசலூர்னு சொல்லக்கூடியது. நான் முதல்ல பாடின பாட்டு ஒரு பரம பாகவதர் எழுதினது. ஆறு அப்படின்னா நம்ம கோவிந்தபுரம் ஞானேஸ்வர் பாகவதர், அவர் அழகா பாடி எழுதி கொடுத்த பாட்டு அது, ஸ்ரீதர ஐயாவாள் பேர்ல. அப்படிப்பட்ட ஐயாவாளினுடைய ஒரு அவதாரம் எப்படி நேருகின்றதுன்னு பார்த்தா, அமாத்திய குலம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அமாத்தியர்கள்னு சொல்லுவா. அமாத்தியர்கள்ங்கிறது யாரு அப்படின்னா, அவளுக்கு சகலமும் நன்றாக தெரியும், அரசாட்சி சம்பந்தப்பட்டு ஏதாவது வேணுமா அதுவும் தெரியும். அந்தணர்கள், அதனால வேத அத்தியனம் செய்தவர்கள், நீதியோடு வாழக்கூடியவர்கள், காசு பணம் தான் வாழ்க்கைன்னு இம்மி அளவு கூட எண்ணம் இல்லாது தன்னுடைய வாழ்க்கையை தர்மத்திற்காகவும் கர்மானுஷ்டானத்திற்காகவும் மட்டுமே இருக்கின்றது என்று வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குலம் இந்த அமாத்தியர் குலம்னு பேரு. நிறைய பேர் அதில் அவதாரம் பண்றா. அவளுக்கு என்ன ஒரு சௌகரியம் தெரியுமா, மன்னனுக்கு எல்லாம் யுக்தி சொல்லுவா. ராஜமந்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவாளா இருந்தவா. இன்னைக்கு ராஜமந்திரின்னு ஒரு பேரே சொல்றோம் இல்லையா ஒரு ஊருக்கு, அந்த ஊர்ல ஒரு காலத்துல பார்த்தா எல்லாம் ராஜாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மந்திரிகளாக இருந்திருக்கா. அதுதான் இப்ப ராஜமந்திரி அப்படின்னு ஆயாச்சு. அந்த ராஜமந்திரியாக பலர் உண்டு இந்த அமாத்தியர் குலத்துல. அவளுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுக்க தெரியும், நீதியோடு எப்படி வாழணும்னு ராஜாவுக்கு சொல்ல தெரியும், தேவைப்பட்டா யுத்தத்துக்கு போக தெரியும், களத்துல அத்தனை பேரை நன்னா சம்ஹாரமும் பண்ண தெரியும் அவளுக்கு. அதோடு இல்லாது எப்படி வாழணும்ங்கிறதும் நன்றாக தெரியும். இன்னொன்னு முக்கியமா என்ன, ராஜாவுக்கு கூட கும்பிடு போடணும்ங்கிற அவசியமே அவளுக்கு கிடையாது. ராஜா நான் சொல்றது நீர் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னா நீர் சொல்றதை நான் கேட்க முடியாது, நீங்க செய்யறது தவறு, இந்த தவறுக்கு நான் ஒரு நாளும் உங்களோட சேர்ந்து இருக்க மாட்டேன், எனக்கு இந்த வேலை இல்லைன்னா பரவாயில்லன்னு லவலேஷம் கவலை இல்லாத அவ வந்துடுவாளா என்னண்டு. அப்படிப்பட்டவர்கள் அந்த அமாத்தியர்கள்னு சொல்லக்கூடியவா. அந்த குலத்தை சேர்ந்த தெலுங்கு பிராமணர்கள்னு சொல்லக்கூடியவா. அதுல லிங்காரியர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவா. இந்த ஆரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களுடைய ஒரு தன்மையை காட்டக்கூடியது. பழைய காலத்துல ரொம்ப மேன்மையானவர்கள், அவ எல்லாவற்றையும் படித்து நன்கு தேர்ந்தவர்கள், அப்படி இருக்கிறவர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள்னு அழைக்கிறது உண்டு. அந்த ஆரியர்கள் அப்படிங்கிறது மருவி என்னாச்சு அப்படின்னா ஐயான்னு ஒரு வார்த்தை வந்தது, ஐயனே அப்படின்னு ஆனது. அந்த ஐயன் தான் ஐயர்னு நம்ம ஒரு குலமாகவே மாத்திட்டோம். அதை வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது, நன்னா தெரிஞ்சவர்களை ஆரியர்கள் அழைக்கிறது உண்டு. அந்த மாதிரி இவர் சகலமும் தெரிஞ்சவர்ங்கிறதுனால லிங்காரியர்னு இவருக்கு திருநாமம். அந்த லிங்காரியர் மைசூர் ராஜா சமஸ்தானத்துல இருக்கார்.
எப்படி இருக்காருனார், திவானா இருந்துருக்காரு. பிரதம மந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்தான் பிரதமம், அவர்தான் பிராதானியம்னு சொல்வது போல ராஜாவுக்கு எல்லாமே அவர்தான். அந்த ராஜாவுக்கு அரசாட்சியில என்ன வேண்டும்னாலும் அந்த ஆலோசனைகளை தரக்கூடியவராக இந்த லிங்காரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவா இருக்கா. வசதினா அப்படி ஒரு வசதி. கேட்கணுமா மந்திரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ராஜாவுக்கே ஆலோசனை கொடுப்பவர் அப்படின்னுட்டா, திவானா இருக்காருன்னா அப்ப எப்படி இருக்கணும், மாளிகைகள் என்ன ஏவலுக்கு அத்தனை பேர் கூப்பிட்டா செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கா, அந்த மாதிரி அத்தனை பேர் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய லிங்காரியருக்கு குலதெய்வம் யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே குலதெய்வமாக இருந்துட்டு இருக்கார். ஒரு பக்கம் குலதெய்வமானதை வழிபாடு பண்றார், மற்றொரு பக்கம் பரமேஸ்வரனிடத்திலையும் அத்தியந்தமான ஒரு பக்தி உண்டு. அதனால பரமேஸ்வரனுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் சிவநாமத்தை சொல்லிட்டு இருப்பார், மற்றொரு பக்கம் கிருஷ்ணனை வழிபடுகின்றார். அந்த மாதிரி பரம அத்வைத்தியாகவே அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கார். எந்த விதமான ஒரு பேதமை அப்படிங்கறதையே பார்க்காத இருவரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ரொம்ப அழகா அவருடைய மனைவியோடு வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அம்மா எப்படி அப்படின்னு பார்த்தா, திவான்னு சொல்லியாச்சுன்னா ஏதோ அவளுக்கு ஏவல் அத்தனை பேர் இருக்காளே, நல்லா சௌகரியமா இருக்கலாமேன்னா அப்படி கிடையாதான். அந்த அம்மாவுக்கு கார்த்தால ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் வேலை சரியா இருக்குமா. எல்லா வேலைக்கும் தான் ஆள் இருக்காளே, அப்புறம் என்ன வேலைன்னா அத்தனை பேரையும் சமாளிக்க வேண்டிய வேலை எப்பேற்பட்டது. நம்ம பாத்துல ஒருத்தர் 2 பேர் வேலைக்கு வச்சுட்டு இருப்போம், அவளை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அப்போ அத்தனை பேர் அங்க வேலை பார்க்கிறா, அவ குடும்பத்தை பார்த்துக்கணும். அவ குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது கிளேஷம்னா இவாழ்கிட்ட தான் வருவா, அவளை பார்த்துக்கணும். என்ன ஏதுன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு வார்த்தை, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அம்மா பண்றதுக்கே நாள் முழுக்க போயிடுமா. அப்படி அவ இருந்துட்டு இருக்கா. ஆனாலும் கோபியமா 2 பேரும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. பகவானுடைய பேரருளால அவளுக்கு ஒரு சத்புத்திரனுடைய அவதாரம் ஏற்படுகின்றது. சத்புத்திரன்னா எப்படி, அந்த அம்மா கர்ப்பம் தரித்த உடனேவே அவ்வளவு தேஜஸ் ஏற்படுகின்றதாம். தேவகியினுடைய அந்த சரித்திரமானதை நம்ம பார்க்கும் பொழுது அவ கிருஷ்ணனை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறச்ச அவ்வளவு அழகா இருப்பாளாம். அப்படி ஒரு தேஜஸாம். எப்படி இருக்கும்னா, ஒரு ஜோதியை ஏத்தி கண்ணாடி அது மேல கவிழ்த்து வச்சா எப்படி இருக்கும், கவிழ்த்து வைத்தால் கண்ணாடி பல 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 பலன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஜுவாலையினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அது பல பலன் எப்படி இருக்குமோ அதுபோல உள்ளுக்குள்ள மகா பிரகாசனான கிருஷ்ணன் அவ வச்சுட்டு இருந்தா. அதனால அந்த கிருஷ்ணன் உள்ள இருக்கிற ஜுவாலையின் பிரகாசமானது தேஜஸாக தேவகிக்கு வெளியில தெரிஞ்சதுன்னு சொல்றா. அந்த மாதிரி இங்கு இவளுக்கும் அப்படித்தான், அவ்வளவு தேஜோமயமா இருக்கா. அதிலும் பகவத் சிந்தையிலேயே இருந்துட்டு இருக்கா. பொதுவாகவே கர்ப்பஸ்திரீகள் பார்த்தா எப்பொழுதுமே பகவத் சிந்தையில தான் இருப்பா, நல்லபடியா இருக்கணுமே. அது வரைக்கும் கூட அவ தனக்குன்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க மாட்டா. ஆனா எப்ப வயிற்றுக்குள்ள ஒண்ணு வந்ததோ அப்பேலேருந்து குழந்தை நல்லபடியா வெளியில வரணும், அதற்கு எதுவும் ஆகப்படாது எதுவும் ஆகப்படாதுன்னு அப்பேலேருந்தே அந்த தாய்மை ஆரம்பிச்சு விடுறது. அந்த மாதிரி இவ பிரார்த்தனை பண்றா. எந்நேரமும் பகவான் சிவனுடைய ஒரு நாமத்தை சொல்லியபடி குலதெய்வமான கிருஷ்ண பரமாத்மாவை பிரார்த்தித்தபடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல குழந்தையினுடைய ஒரு அவதாரம் மாறுது, ஆண் பிள்ளை பிறக்கிறது, சத்புத்திரனுடைய அவதாரம். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறா தெரியுமா, ஸ்ரீதர வெங்கடேஷன் பேர் வைக்கிறாளாம். ஸ்ரீதர வெங்கடேஷன் பேர் வைக்கிறா. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதுல அப்பா அம்மாவை அந்த குழந்தைகள் உற்று கவனிக்கும். அவ என்ன பண்றாளோ அது அந்த குழந்தைகள் பண்ணும். இவ அப்பா பண்ணக்கூடிய பூஜைகளையும் அனுஷ்டானங்களையும் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு. அவாத்துல இருக்கக்கூடிய லிங்கத்தை அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு பூஜை பண்றது எப்படியெல்லாம் அப்பா பண்றா அப்படின்னு எல்லாவற்றையும் பார்க்கிறார். அப்படி பார்த்து சின்ன வயசுல இருந்தே என்ன அறுது, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவா இல்லையா. ஒரு குழந்தை எப்படி இருக்க போறதுங்கிறத பழைய காலத்துல கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கம் வச்சிருந்தா. எப்படி தெரியுமோ, குழந்தை தவழ ஆரம்பிக்கும். அப்படி தவழ ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவா, ஒரு 4-5 பொருட்களை அப்படி கொண்டு வைப்பாளாம். அதை வச்சு இந்த குழந்தை எதை போய் எடுக்கிறதுன்னு பாப்பா. என்ன மாதிரி பொருட்களை வைப்பா, தின்பண்டங்கள் வைப்பா ஒரு பக்கம் நல்ல கிரந்தங்களை எல்லாம் வைப்பா, மற்றொரு பக்கம் பொம்மைகள் எல்லாம் வைக்கிறது உண்டு. இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதாந்திர வகைரா புஸ்தகங்கள்லாம் இருக்கு, எதெல்லாம் வேண்டாமோ அந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் வைக்கிறது. இப்படி எல்லாத்தையும் வைப்பாளாம். அந்த குழந்தைய தவழ விடுவா. அது போய் எதை எடுக்கிறதோ அதுதான் அந்த பூர்வ பிறவியின் வாசனை, அந்த குழந்தை அதன் படித்தான் இருக்கும் என்று சொல்வது போல அந்த காலத்துல ஒரு பழக்கம் உண்டு.
இது ராமாயணத்துல கூட சொல்லப்படுகின்றது. ராமாயண ரசத்துல சொல்லும் பொழுது ராமர் இப்படிதான் தவழ விட்டாளாம். தவழ விட்ட உடனே ராமன் என்ன பண்ணினார்? புஸ்தகங்கள் எல்லாம் போய் எடுக்கலையாம், நேரா போய் வில்லையும் அம்பையும் எடுத்தாராம். வில்லையும் அம்பையும் அந்த குழந்தை போய் தொட்டதான். ஏன்னார், ரட்சணை பண்ணக்கூடியவர் இல்லையா, அவரே வேத ஸ்வரூபன், அவர் என்னத்துக்கு வேத புஸ்தகங்கள் எல்லாம் போய் தொடணும்? நேர போய் வில்லையும் அம்பையும் எடுத்தார். ஏனால் அவன் ரட்சிக்க கூடியவன் என்பதினால் வில் அம்ப போய் அப்படி தொட்டார்னு சொல்றது உண்டு. சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் எடுத்துட்டோம்னு சொன்னா, ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை போய் தொட்டதான் அந்த குழந்தை. நிமாயின்னு பேரு. துணூண்டு திருக்கு விஷ்கு விஸ்குன்னு அழகா போய் தவழ்ந்து அது ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை எடுத்ததாம். அந்த மாதிரி இந்த குழந்தையும் விளையும் அந்த முளையற காலத்திலேயே தெரியறது, பகவத் விஷயத்துல தான் ருச்சி இருக்கு. அந்த குழந்தைக்கு அது மட்டும் தான் பிடிக்கிறது, வேற கதையெல்லாம் பேசினா இருக்க மாட்டேங்கிறதான். 6வது சிவசிவான நாமா சொன்னா பளிச்சுன்னு அப்படி பார்க்குமா. பகவன் நாமாவை கேட்டா அதற்கு பரமானந்தம், வேற எதுவும் அந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது இல்ல. அப்படியே வளர்ந்துட்டு வந்தார். ஞானம்னா அப்படி ஒரு ஞானம். அவ அப்பா எப்படி திவானாக இருந்த ஆலோசனைகள் கொடுக்கிறாருங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கார். சமயத்துல அப்பாவுக்கே குழப்பம் ஏற்படுமா, இது இப்படி பண்ணலாமா, என்ன பண்ணலாம்னு கேட்டா புள்ள சொல்வாராம், அப்பா இப்படி பண்ணினா சரியா இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாராம் லிங்காரியர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவார், ஆஹா ரொம்ப அழகா சொன்னியேப்பா, வாஸ்தவம் நீ சொல்ற மாதிரி பண்ணினா சரியா தான் இருக்கும், நான் போய் இதை ராஜாட்ட சொல்றேன்னு போய் ராஜாட்ட சொல்வாராம். ராஜா கேட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவார், இந்த மாதிரி ஒரு யோசனை நமக்கெல்லாம் தோணலையே, இது யாரு சொன்னான்னா அவர் சொல்லுவார், என்னுடைய பிள்ளை சொன்னார்னு. அப்போ ராஜா சொல்லுவாராம், நல்லதா போச்சு, உங்களுக்கு அப்புறம் இந்த சமஸ்தானுக்கு ஒரு திவான் கிடைச்சாச்சு, உங்களுக்கு அப்புறம் இந்த சமஸ்தானத்துக்கு ஒரு திவான் கிடைச்சாச்சே, பரமானந்தம் அப்படின்னு சொல்றார். அத அப்பா புள்ளட்ட சொல்றார். ஆனா புள்ள ஷரீன் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லல, அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்துட்டாராம். ஆமானும் சொல்லல இல்லைனும் சொல்லல, ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சிவசிவான் அவர் பாட்டுல போயிட்டார். இப்படி காலங்கள் போயின்னு இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற சமயத்துல அவ அப்பாவினுடைய காலமானது. மைசூர் சமஸ்தானத்துல அவ அப்பா காலமாறுது. 1 வருஷ காலம் தங்கி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் உண்டு. நித்திய ஸ்ராத்தம் என்றதல் வழக்கம் எல்லாம் இருந்திருக்கு. நித்திய ஸ்ராத்தம் 365 நாள் சொல்றோமே, வருஷம் முழுக்க ஸ்ராத்தம் பண்ணுவா, ஒவ்வொரு நாளும் ஸ்ராத்தம் பண்ணுவா. ரொம்ப பேர் ஸ்ரார்த்தம்னு சொல்றோம், அந்த இரு கிடையாது, ஸ்ரத்தேலந்து வந்ததுதான் ஸ்ராத்தம்ங்கிறது. அதனால அந்த ஸ்ராத்தமானதை பண்றார். மன்னன் பார்த்தார், அடுத்து யார திவானா உட்காத்தி வைக்கிறதுங்கிற கவலை அவருக்கு கிடையாது, அவர் தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. ஆனா இவர்கிட்ட போய் சொல்ல முடியுமோ? 1 வருஷ காலம் காத்துன்னு இருந்தார், வேற யாரையும் திவானாக உட்காத்தி வைக்காத 1 வருஷ காலம் காத்துன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா பூர்த்தி ஆன உடனே இவர்கிட்ட பேசலாம்ங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கார். அதே சமயம் இங்க என்ன ஆறுதுன்னார், இவருக்கு கல்யாணம் ஆயாச்சு, கிருஹிணி இருக்கா ஆத்துல, அந்த அம்மாவை கூப்பிட்டார். ஏன்னா இவருக்கு தான் தெரியுமே மன்னனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கறது அவ அப்பா பின்னாடி சொல்லி அவருக்கு நன்னா தெரியும். அதனால பார்த்தார், மனைவிட்ட சொல்றார், பாருமா எனக்கு இந்த ராஜரீகத்துலலாம் அவ்வளவு ஒரு நாட்டம் போகல, மனசு எல்லாம் பகவன் நாமாவை சொல்லிண்டு க்ஷேத்ரானனம் பல பண்ணிண்டு எந்நேரமும் அவரை பூஜை பண்ணிண்டு அப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அன்றாடம் நம்மள்ட்ட அக்ஷய பாத்திரம் இருக்குன்னார், கையில பிக்ஷா பாத்திரம், அது அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவா. அந்த அக்ஷய பாத்திரத்துல என்ன உண்டோ அதை வைத்து உஜ்ஜீவனம், அப்படி வாழ்ந்துண்டு எளிமையா ஒரு வாழ்க்கை வாழணும்னு எனக்கு ரொம்ப மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே வேற மனைவியாக இருந்தா என்ன சொல்லிருப்பா, நன்னா போயிட்டு வாங்க, நான் இங்க சௌக்கியமா இருந்துக்கிறேன் ரூவா, அதுக்கு என்ன பேஷா போயிட்டு வாங்கோளே அப்படின்னு. ஆனா இந்த அம்மா அப்படி சொல்லலையா. அவ சொல்றா, அதற்கு என்ன, தாராளமா கிளம்புவோம், நீங்க எங்க இருக்கீங்களோ அதை விட எனக்கு எது சௌகரியத்தை கொடுக்க போறதுன்னா, உங்களோட இருக்கிறது தானே எனக்கு நிம்மதியை கொடுக்க போறது. ராமாயணத்துல சீதை அதே தானே சொல்றா, நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு எல்லா சௌகரியமும், நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு ஆனந்தம். அது ராமரோட வனவாசம் பண்றச்ச அவ ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்த்திருக்காளோ மாளிகை எப்படி இருந்திருக்கும், நம்ம அங்க படுத்துனா நன்னா தூக்கம் வரும், இங்க என்னத்து தூக்கம் வருது, இப்படி எல்லாம் அவன் நினைச்சாளானா கிடையாது. ஏன்னா அவளுக்கு சுகானுபவம் ராமனோட இருக்கிறது தான். அந்த மாதிரி இவ சொல்றா, எனக்கு சுகானுபவம்ங்கிறது என்ன சுவாமி, உங்களோட வருது, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வது, அவ்வளவு தானே, நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணறதுக்கு தயாரா இருக்கேன்னா. இத்தனைக்கும் நல்ல வசதியாக வாழ்ந்த பெண்ணவோ. ஏன்னா திவானாத்துக்கு மாட்டு பண்ணா வந்திருக்கான்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தானே பொண்ணு எடுத்திருக்காவா. அது மாதிரி நல்ல வசதியாக வாழ்ந்த பொண்ணு, தனவந்தருடைய பொண்ணு. ஆனால் கூட கணவனுக்கு எது நாட்டமோ அதுதான் எனக்கு என்று அவளும் சொல்லிவிட்டாள்.
இவர் சொல்றார், எல்லாத்தையும் பேக் பண்ணு, எல்லாத்தையும் பண்ணுன்னார். எல்லாத்தையும்னா என்ன, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற பாத்திர பண்டங்களா வஸ்திரங்களானா அப்படி இல்ல. பூஜைக்குன்னு இருக்கும் இல்லையா சுவாமி, அந்த சுவாமிய ஒரு பெரம்பு கூடையில எடுத்துக்கலாம். ஒரு பெரம்பு கூட மாதிரி பண்ணி நித்திய ஆராதனைக்கு இருக்கக்கூடிய சுவாமி, அதற்கு தேவையான வஸ்துக்கள் அவற்றை மட்டும் எடுத்துக்கோ. ஒரே ஒரு மாத்து வஸ்திரம் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மாற்று வஸ்திரத்தை எடுத்துட்டு நம்ம புறப்படணும். ஆனா அம்மாட்ட போய் அதுக்கு முன்னாடி நான் பேசணும், நீ எல்லாம் தயாராயிண்டே இரு அப்படின்னு நேரா அம்மாட்ட வந்தாராம். அம்மாட்ட வந்து சொல்றார், அம்மா உங்களுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா குழந்தைன்னு ஆகும். இல்ல எனக்கு இந்த மாதிரி இருக்குமா, இந்த இடத்துல இருந்துட்டு இந்த திவானாக இருந்துட்டு அப்பாவுக்கு அந்த ஒரு ஆற்றல் இருந்ததுமா, அவரால திவானாகவும் இருக்க முடிஞ்சது, பக்தனாகவும் இருக்க முடிஞ்சது, ரெண்டும் அவரால பண்ண முடிஞ்சது. அந்த பேலன்ஸ் அவர்கிட்ட ரொம்ப அழகா இருந்தது. ஆனா பாருங்க, அது எனக்கு இல்ல, அந்த சாமர்த்தியம் அந்த ஆற்றலானது எனக்கு இல்லமா. நான் சொல்லிடுறேன், அவ அப்பாவுக்கு எப்படி மரணம் நேர்ந்ததுன்னார், அனாயசேன மரணம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் பட்டன் உட்கார்ந்தாராம், போயிட்டாராம். பகவன் நாம அவ சொல்லிண்டே கத்தியாச்சு அவருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அவ அப்பா மாதிரி இருக்கிற ஆற்றல் எனக்கு கிடையாதுமா, அதனால எனக்கு பக்தி செய்ய வேண்டும்னு தான் இருக்கு, இங்க இருந்து கிளம்ப போறேனா. ஆனா ஒண்ணுமா, நீங்க என்னோட வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீங்க இங்கே சௌக்கியமா இருங்க, இங்க எத்தனை பேர் இருக்கா, நான் ராஜாட்ட சொல்லிட்டு போறேன், அவர் நிச்சயம் உங்களை நன்னா தான் பார்த்துப்பார், எதுவா இருந்தாலும் நான் இங்க வந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு. அப்போ அவ அம்மா சொன்னாலாம், எனக்கு மனசுல எண்ணம் இருந்தது உண்மைதான், நல்ல குழந்தை, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, பேரம் பேத்தின்னு இந்த இடத்துல ஆனந்தமா இருந்துடலாமே அப்படின்னு நான் நினைச்சவ தாண்டா, அதற்காக நீங்க போங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அவிவேகி நான் இல்ல, நான் உங்களோடயே வரேன், நீ க்ஷேத்ராடனம்லாம் பண்ணணும்னு வேற சொல்ற, உங்களோட பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா ஒரே ஒரு விஞ்ஞாபனம்னா. என்ன விஞ்ஞாபனம், நீங்க ரெண்டு பேரும் சின்னவாடா, படபடன்னு உங்களால நடக்க முடியும், எனக்கு வயசா எடுத்து என்னால அத்தனை வேகமாலாம் நடக்க முடியாது, என்ன மெல்ல மெதுவா கூட்டிட்டு போறேளான்னு. அதற்கு என்னமா, நீங்க நினைச்சபடி உங்களை ஆனந்தமா கூட்டிட்டு போறோம் வாங்கோன்னு எல்லாரும் அப்படி கிளம்பினாளாம். அப்படி கிளம்பி போகும் பொழுது மன்னன் மறுநாள் எதிர்கொண்டு வருகின்றார். என்ன எல்லாரும் கிளம்பிட்டேள், நீங்க இங்கதான் இருக்கணும், நீங்க தான் திவானாக இருந்த இந்த அரசாட்சியை பார்த்துக்க வேண்டாமான்னார். அவர் சொல்றார், உங்க ராஜ்யத்துக்கு என்னை விட நல்ல திவான் கிடைப்பார், நான் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவா கிடைப்பா, என்ன விட்டுடுங்கன்னார். அவர் சொல்றார், இல்ல இல்ல உங்க அப்பாட்ட நான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்னார். நீங்க சொல்லியிருக்கலாம், ஆனா எங்க அப்பா அளவுக்கு நேக்கு அதெல்லாம் பத்தாது, எங்க அப்பா வேற மாதிரி, அவரால ரெண்டையும் ரொம்ப அழகா கட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே ஒரு வாழ்க்கை சீரா இருக்க முடிஞ்சது, ஆனா அடியனுக்கு அது அத்தனை வராது, அதனால தப்பா எடுத்துக்காதீங்கோ, இந்த அரசாட்சி நன்னா இருக்கும், எங்க இருந்தாலும் நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மைசூர் சமஸ்தானத்துல இருந்து கிளம்பினார். அங்கேந்து கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரமா அப்படி தரிசனம் செய்து கொண்டே தெற்கு திசையாக நோக்கி வருகின்றார், தட்சிணத்தை நோக்கி அப்படி வருகின்றாராம். அப்படி வந்த பொழுது எங்க வந்தார், திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரமானதை அடைந்தார். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னார், உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்துன்னு அபிராமப்பட்டர் பாடியது போல பகவான் ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரர்ங்கிற திருநாமத்தோடு தாயுமானவராக இருந்துருக்கார். அவரை பற்றி பாடும் பொழுதே ஆனை 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 ஆனைன்னு தான் தேவாரமே இருக்கு. ஏன்னார், மலை பார்க்க எப்படி இருக்கும், இந்த மலைக்கோட்டை இன்னைக்கும் பாருங்க ஒரு யானை படுத்துட்டு இருக்கிறாப்புல தான் இருக்கும், சிராப்பள்ளி யானை அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்துக்கு வருகின்றார். என்னவோ அந்த க்ஷேத்திரத்துல அவருக்கு ஒரு ஈர்ப்பு. சுவாமி மாத்ருபூதேஸ்வரர் திருநாமம் எப்படி வந்ததுன்னு பார்க்கிறார். அந்த ஊர்ல பல காலத்துக்கு முன்னாடி வணிகம் பண்ணக்கூடிய ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு இருந்தா. செட்டி பெண்ணுன்னு சொல்லுவா. சொல்லும் பொழுதே வித்யாவளின்னு பேர் அவளுக்கு. அந்த வித்யாவளின்னு சொல்லக்கூடிய செட்டி பெண் அவாத்துக்காரர் கடல் தேடி திரைக்கடல் தேடி திரவியம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கடல் தாண்டி போய் சம்பாதனம் பண்ணிட்டு வருவார். அப்போ அவ கர்ப்பமானா, கருவுற்ற பொழுது அவர் நான் கிளம்புறேங்கிறச்ச, மத்த நேரம் பரவாயில்ல, இந்த நேரத்துல நீங்க விட்டுட்டு போனா சரி வராதேங்கிறார். இல்ல இல்ல நான் சீக்கிரமா வந்துருவேன், நீ கவலைப்படாதேன்னா. இல்ல நான் எங்க அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தால் கூட, அந்த காலத்துல சொல்லி விடுறதுன்னா எப்படி, காவிரிக்கு இக்கரை ஒருத்தர் இருக்கா, காவிரிக்கு அக்கறை ஒருத்தர் இருக்கா, அம்மா அண்ணன்ட பெண் இந்தண்ட இருக்கா. 6 பரிசல் ஓட்டுறாலும் அந்த பரிசல்காரன்ட்ட சமாச்சாரத்தை சொல்லி அனுப்புவா. அவன் போய் அங்க சொல்லுவான்,
அவ சொல்றதை திரும்ப எடுத்துட்டு வந்து இங்க சொல்லுவான். அப்படிதான் கம்யூனிகேஷன் பழைய காலத்துல. அந்த மாதிரி அம்மாட்ட நான் சொல்லி விட்டுட்டேங்கிறச்ச அம்மாவும் திருப்பி சொல்லியிருக்கா, பிரசவ காலத்துக்கு நான் சரியா வந்துடுறேன், நீ கேட்டிருக்கிற பட்சணங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளை பெத்தா லேகியத்துல இருந்து எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு மருந்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறேன்மான்னு அம்மா சொல்லிட்டா. இருந்தாலும் நீங்க வந்துட்டேலாம் சௌரியம்னு சொல்றாவோ. வந்துடுவேன் கவலைப்படாதேன்னு போனவர். ஆனா கடல் எல்லாம் தாண்டினா இன்னைக்கு காலம் மாறியா? இன்னைக்கே சொல்ல முடியாது. அன்னைக்கு காலத்தை விடுங்கோ, இன்னைக்கே சொல்ல முடியறது இல்ல. திடீர்னு புயல் வருதுன்னு எங்கேயோ டேக் டைவர்ஷன், எங்கேயோ கூட்டிட்டு போயிடுறது பிளைட் நம்மள. அந்த மாதிரி இன்னைக்கே ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறச்ச அன்றைய காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அவர் குறிச்ச நேரத்துக்கு அவரால் வர முடியல. இவ பூரண கர்ப்பவதியா இருக்கா, பூரண கர்ப்பவதியா இருந்துருக்கா. அப்படி பூரண கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவள் அம்மாவும் வரல, என்னடா இது அப்படின்னு பார்க்கறச்ச இப்ப எப்படி இங்க புயலும் மழையுமோ அந்த மாதிரி அப்ப அங்க புயலும் மழையும் வந்தா என்னாகும்? காவிரி வெள்ள பெருக்கெடுத்து ஓடுறது. அப்போ பரிசலாவது ஒண்ணாவது, பரிசலை விட்டா பரிசல் தனியா போகும், ஓட்டவன் தனியா போயிட்டு இருப்பான். அதனால ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இருந்துருக்கு. இவளா அம்மா வருவாளான்னு வாசலையே பார்த்துட்டு இருக்கா. பிரசவ வலி வர ஆரம்பிச்சது. அம்மா வருவானாலே இன்னும் காணுமேங்கிறச்ச தோ வந்துட்டேன்டி கவலைப்படாதேன்னு வாசல்ல ஒரு குரல் கேட்கிறது. ஏன்னார் அந்த சமயத்துல மனசார பிரார்த்தனை பண்ணிண்டாளாம், பரமேஸ்வரனைத்தான் நினைச்சுண்டா. தேவாரத்துல பாடும் பொழுதே சொல்கின்றார், கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்தலந்து மெய்யெய்து தொழுதே திருவொற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டிரங்க கச்சியே கம்பனே ஏ கம்பனே ஏ கம்பனே ஏ கம்பனே ஏ கம்பனே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றா. எங்க அம்மா வரேனாலே இன்னும் வரலையேங்கிறச்ச வாசல்ல தோ வந்துட்டேன்னு ஒரு குரல் கேட்டது. அம்மா வந்துட்டேளாங்கிறா. வந்துட்டேன்டி கவலைப்படாதே, நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு அத்தனை பக்ஷணம் மருந்து எல்லாவற்றையும் அப்படி கொடுக்கறாளா. ஆனந்தமா பார்த்தா இனி கவலை கிடையாது, அம்மா இருக்கா அப்படின்னு சொல்ல கூடவே இருந்து அந்த அம்மா பிரசவத்தை அவ்வளவு அழகா பார்த்தாளாம். நல்லபடியா ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தைலம் எல்லாம் குழந்தைக்குன்னு தனியா தயார் பண்ணி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பெண்ணுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அந்த அம்மா ஆனந்தமா பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்ச குழந்தைக்கு தைலம் தேய்ச்சி இப்ப ஸ்நானம் ஆகணும். அந்த குழந்தைக்கு தேய்ச்சி அப்படி கொல்லையில உட்காத்தி வச்சு அதுக்கு நன்னா கையெல்லாம் நீவி விட்டு அழகா அப்படி குளிப்பாட்ட உட்காரும் பொழுது இவன் நண்ட எழுந்து போனா வாசல்ல இருந்து ஒரு குரல் கேட்கறது, வித்யாவளின்னு. என்ன நம்ம அம்மா குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு வெளில வந்து பார்த்தா அம்மா நிக்கிறா. வயது பார்த்துட்டு பிரசவிச்சுட்டியான்னு கேட்டாளாம். என்னம்மா பிரசவிச்சுட்டியான்னு கேட்கிறேள், நீங்க தானே கூடவே இருந்தேள், பின்னாடி இருந்து எங்கேருந்து இங்க வந்தேள் நீங்கன்னா. அவம்மா சொல்றா, நான் எங்கடி வந்தேன், நான் வரவே இல்லையே,
நீ சொல்றது ஆச்சரியமா இருக்குன்னா, இது என்னமா வியப்புன்னு 2 பேரும் பின்னாடி வந்து பார்த்தா அந்த அம்மாவை காணும், மறைஞ்சு போயிட்டா. அப்ப வந்தது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் பரமேஸ்வரனே இவ அம்மாவாக வந்து பிரசவம் பார்த்திருக்கார். அதனாலதான் அவருக்கு தாயுமானவன் பேர். தாயுமானவர் ஸ்ரீ மாத்ருபூதேஸ்வரன் சொல்றோமே, தாயுமானவர் அதனால தான் பேரு. அப்படிப்பட்ட பகவான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீதரையாவாள் வந்துட்டார். அங்க ரொம்ப எளிமையா ஒரு வீடு பார்க்கிறார். அங்க அப்படியே இருந்துட்டு அன்றாடம் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றார். முக்கியமா ஒண்ணு பண்ணுவார், நித்தியம் போய் தாயுமானவரை தரிசனம் பண்ணிட்டு வருவாராம். ஒவ்வொரு நாளும் போவார் தரிசனம் பண்றதுக்கு. அதிலும் எப்ப போவார்னா, ரொம்ப கூட்டம் எப்போ இல்லையோ அந்த மாதிரி சமயமா பார்த்துட்டு தான் போவார். அநேகமான நேரத்துல சில சமயங்கள்ல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த பிரதோஷம் அந்த நாட்கள்ல எல்லாம் போய் பார்த்தேன்னா சிவன் கோவில்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனா அதே நித்திய பிரதோஷ காலத்துல போய் பாருங்க, அத்தனை கூட்டம் எல்லா நாளும் இருக்காது. அதனால இவர் அந்த மத்தியான நேரமா பிரதோஷ காலத்துக்கு போவார், பரமேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அர்த்தஜாமம் முடிய ஆத்துக்கு திரும்ப வருவார். மற்ற நேரங்கள் இவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாவற்றையும் விடாது கடைபிடிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்துல அங்க வந்து பாடுவாராம். தாயுமானவர் முன்னாடி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அப்படி நிறைய பாடுவார். பாடுறச்ச அத்தனை பேருக்கும் புலகாங்கிதமார்ந்து ரோமாஞ்சனம் ஏற்படுகின்றது. இவரை பத்தி எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சா. ஒரு பெரியவர் மைசூர் சமஸ்தானத்துல இருந்து வந்திருக்கார். மைசூர்ல இருந்து இங்க வந்து என்ன அழகா பாடுறார், பகவான் முன்னாடி உருக்கமா பாடுறார், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவ்வளவு நன்னா இருக்கு, பரம பண்டிதரா இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு இவ எல்லாம் ஒருத்தர் பேசின்னு இருக்கா. எப்போ இந்த மாதிரி நல்லதா ஒருத்தரை பத்தி பேசுறாளோ அப்பவே பின்னாடி 4 பேர் அவளை பத்தி தப்பா பேச போறான்னு அர்த்தம். வம்புக்கு ரெடியா சில பேர் இருந்துட்டு இருப்பா இல்லையா, காலம் காலமா உண்டு. நம்ம என்னவோ இப்பதான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, எல்லாம் ராமாயண காலம், அதற்கு பூர்வத்துல இருந்து இந்த சமாச்சாரங்கள் உண்டு. அந்த மாதிரி இந்த மன்னன் அப்போ யாரு அப்படின்னா, நாயக்க மன்னர்கள்னு சொல்லக்கூடியவா, நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவா தான் அரசாட்சி பண்றா. வைணவம், அவ எல்லாருமே வைஷ்ணவத்தை சார்ந்தவர்கள் நாயக்கர்கள். அவள்கிட்ட இந்த ஒரு 4-5 பேர், இந்த பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பா இல்லையா, ஒரு பண்டிதரால இன்னொருத்தர அவ்வளவு லேசில ஏத்துக்கவே முடியாது. ஏத்துட்டார்னா அவர் பண்டிதர் இல்ல, பக்குவ ஞானின்னு பேரு. இந்த பண்டிதருக்கும் ஞானிக்கும் அதுதான் வித்தியாசம். பாண்டித்யம் இருக்கிறவா எல்லாரும் ஞானிகள் ஆயிட முடியாது. ஞானிகள்ங்கிறது வேறு, பாண்டித்யம் பண்டிதர்கள்ங்கிறது வேறு. அப்போ இங்க இருக்கிற இந்த பண்டிதர்கள் எல்லாம் அவளுக்கெல்லாம் அசுகை ஏற்படுறது. உடனே போய் மன்னன்ட்ட உட்காந்து சொல்றாரா, நீங்க இப்போ ஒருத்தர் வந்திருக்கார், பாடின்னு இருக்கார், அவர் நிறைய உபன்யாசங்கள் எல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கார். ஆனா பாருங்க, ஸ்ரீமத் பாகவத உபன்யாசம் பண்றச்ச கூட அதுல பரமேஸ்வரனை பத்தி தான் வசதியா பேசுறார். பரமேஸ்வரனை பத்தி தான். அவருக்கு அவ்வளவு பேதம் இருக்கு போல் இருக்கு மனசுல, அவ்வளவு துவேஷம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ராஜாக்கள் எப்படி இருப்பா, அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அப்படியான்னு கேட்கிற ராஜாக்கள் அன்று கிடையாது. அவர் யோசிக்கிறார் ஆழ்ந்து, இவ சொல்றாளே ஆனா இது என்னன்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒருவேளை துவேஷங்கள் இருந்ததுன்னு சொன்னா அங்க இருக்கிற சோசியல் என்வாயர்மெண்ட்டுக்கு அது சரி கிடையாது. அப்போ ஜனங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிப்பா, ஒத்தர் விரோதம் ஏற்பட்டுடும் இல்லையா. அந்த மாதிரி யாராவது பிரவச்சனம் பண்றச்சு சொல்லி விட்டுட்டானா கஷ்டம் அப்படிங்கறதுனால அதுல ஒரு பொறுப்பு ராஜாவுக்கு உண்டு. அதனால ராஜா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவருக்கு துவேஷம் இருக்கா இல்லையா, இவர் ஞானியா என்னங்கறத கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாராம். ஆனா அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு கேட்க முடியாது. அதற்கு ஒரு யுக்தி பண்றா. அந்த கோவில்ல பூஜை பண்றவாளை கூப்பிட்டார். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஒரு உற்சவம் பண்ணுங்க. உற்சவம்னா புறப்பாடு, உற்சவருக்கு அழகா அலங்காரங்களை பண்ணுங்கன்னார். சரிங்கிறா. என்ன அலங்காரம்னு கேட்காம போறேளே, என்ன அலங்காரம்னா கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி விடுங்க. அண்ணா கிருஷ்ணனா சிவபெருமான அலங்காரம் பண்ணுங்கிறார். சரின்னுட்டா. பட்டாச்சாரியாளை கூப்பிட்டு அலங்காரம் பண்ண வைக்கிறாளும். பட்டாச்சாரியாளை கூப்பிட்டு, பக்கத்திலேயே பட்டாச்சாரியா தான் இருக்கா. ஏன் அப்படின்னா அது சிவபெருமான அப்படி மாற்றினது அவளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்த உடனே பார்த்துட்டு, துவேஷம் இருக்கிறவரா இருந்தா என்ன பண்ணுவார், அடாடா இது என்ன பரமேஸ்வரனுக்கு போய் கிருஷ்ண வேஷத்தை போட்டு ஐஷன் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி இல்லாதவராக இருந்தா அப்படி சொல்ல மாட்டாரே, என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ராஜாவும் மறுநாள் வந்தார். இவா இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா, ஐயா வாளுக்கு இது எதுவுமே தெரியாது. இவ இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்காரு. அவர் வழக்கமா வர மாதிரி கோவிலுக்கு வரார். வந்து அப்படி வந்தால் அழகா பரமேஸ்வரன்
தத்ரூபமா கிருஷ்ணரா அப்படி வெளியில வரார். கிருஷ்ணர் கூட கிருஷ்ணர் மாதிரி இருக்க மாட்டார், இவர் இருக்காராம். அத்தனை அழகு. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அப்படியெல்லாம் ஒரு தெய்வத்தின் ரூபத்தை நம்ம மாத்திட முடியுமான்னா நினைச்சு பாருங்கோ. புறப்பாடாகி திருப்பதி பெருமாள் மோகினியா வந்தார்னா யாரு கண்ணுக்காவது அவர் ஸ்ரீனிவாச பெருமாளா தெரிகிறாரோ? முழுக்க முழுக்க மோகினி அவதாரம் எடுத்துட்டு வரும்பொழுது யாரோ ஒரு ஸ்திரீய பார்க்கிறாப்புல தானே இருக்கு. அந்த பௌருஷம் எங்க போச்சு? அந்த நேரத்துல கம்பீரமா வரக்கூடியவர் மோகினியா வரச்ச எப்படி இருக்காருன்னா மாறிடுறதே. அதுதான் அந்த சன்னிவேஷம் பண்றவா மனசுல இருக்கக்கூடிய அனுபூதியானது. அது பக்தியோட பண்ணும் பொழுது பகவான் அதற்கெல்லாம் அப்படி வளைஞ்சு கொடுக்கிறார். அந்த மாதிரி பரமேஸ்வரன் கிருஷ்ணனா எழுத்தாப்புல வரார். இவர் அப்படி பார்த்தார், என்ன கருணை உனக்கு! ஆஹா கிருஷ்ணா, எவ்வளவு அழகா இருக்கேப்பா, நீ உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. இந்த இரு கண்கள் போருமான்னு தெரியலையே உன்னுடைய பேரழகை நான் கொண்டாடுவதற்கும் உன்னுடைய பேரழகை அனுபவிப்பதற்கும் தெரியலையே அப்படின்னார். ராஜா இதெல்லாத்தையும் பார்த்தார். கிருஷ்ணனை இவர் ஸ்மரிப்பதை பார்த்தார், கிருஷ்ணனை புகழ்ந்து பேசுவதை பார்த்தார். அடுத்த வினாடியே புரிஞ்சுண்டார், இவர் பரம ஞானி என்பதை அவர் உணர்ந்தாராம். அதே சமயம் மனசுல ரொம்ப வேதனை. இப்படிப்பட்ட ஒரு ஞானிய போய் நம்ம சோதிச்சுட்டோமே, இப்படிப்பட்டவரையா போய் சோதிக்கிறது, எவ்வளவு தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு பக்கம் மனசுல இருந்துட்டு இருக்கு. அப்ப அவரை பத்தி எல்லா விருத்தாந்தங்கள் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறாரா, யாரு என்னன்னு சொல்றா. மைசூர் சமஸ்தானத்துல இருந்து வந்திருக்கார். துச்சமா தூக்கி போட்டுட்டு வந்தார் திவான் பதவி. என்ன வேண்டாம், அவ்வளவு வசதியான வாழ்க்கை. நம்ம பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோமே, இது பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எதுவும் வேண்டான்னு அந்த குடும்பமே அத்தனையும் உதறி தள்ளிட்டு இல்லறத்தில் இருந்தாலும் பற்றில்லாத அறத்தோடு வாழ முடியும் என்று வந்திருக்கும் மகான் என்பதை அந்த விருத்தாந்தத்தின் மூலமாக அவர் புரிஞ்சுண்டார். ஆனாலும் மனசுல என்ன எண்ணம், இந்த மாதிரி ஒரு ஞானி நமக்கு திவானா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. மந்திரிட்ட சொல்றார், நம்ம வேணா அவர்கிட்ட பேசி பார்ப்போமான்னார். மந்திரி சொன்னார், வேண்டாம், அவர் திவான் பதவி வேண்டான்னு தான் தூக்கி போட்டுட்டு இங்க வந்திருக்கார். நீங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு அதுதான் பதில் வரும். வேண்டாம், கேட்காதீங்க, இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் ஆசை யார விட்டது மனசுல இருந்துட்டே இருக்கு அந்த எண்ணம். இவர் நமக்கு திவானா வந்தா எவ்வளவு நன்னா இருக்கும், இவர் நமக்கு திவானா வந்தா நன்னா இருக்குமே நினைச்சுட்டு இருக்கார். அப்படி தாயுமானவர் கோவிலுக்கு தினம் வரும் பொழுது அற்புதமான ஒரு லீலை அந்த இடத்துல பகவான் நிகழ்த்துகின்றார். இப்போ ஐயாவாள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆறாவது நீங்க பரம ஞானின்னு சொன்னா அதெல்லாம் இல்ல, நான் சாமானியன், ஒரு அல்பன், ஒரு பாவி, ஏதோ பகவானுடைய கருணை அடியேன் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வினயத்தோடு இருக்கக்கூடியவராம். அப்படி வினயமா இருக்கிறவர் ஒரு சமயம் வரச்ச தாயுமானவர் முன்னாடி, மாத்ருபூதேஸ்வரர் முன்னாடி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை அப்படி போட்டு அழுதுன்னு இருக்காளாம். இது என்ன வாழ்க்கை, நான் என்ன பாவம் பண்ணினேன்? அவ சொல்ற, நான் அவசியம் பாவம் பண்ணிருக்கேன், அதுல சந்தேகம் இல்லை. இல்லனா இப்படி ஒரு குழந்தை எனக்கு இருந்திருக்குமா தெரியலையே. நான் ஏதோ பெருசா பாவம் பண்ணிருக்கேன், அதனால தான் இது. ஆனா பாவம் பண்ணிருதுன்னா அந்த குழந்தை என்னத்துக்கு அனுபவிக்கணும்? கதறி கதறி அழுதுன்னு இருக்காளாம் பரமேஸ்வரன்ட்ட. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கு எதுவுமே தெரியாது. அப்படியே படுத்துண்டபடி இருக்கு, வாயிலிருந்து நுர தப்பினபடியே இருந்துட்டு இருக்கு. கண்கள் எப்படி இருக்குன்னா அந்த ரெண்டு கண்களும் அப்படி மேல அப்படி சொருகின்னு இருக்கிறாப்புலவே அந்த கண்ணு சிவந்து போய் அப்படி மேல இருந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு இயற்கை உபாதைகள் வந்தா சொல்ல தெரியாது, பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை அது. அத பார்த்து பார்த்து இவ அழுதுன்னு இருக்கா. உன்னை விட்டா கதி யாருப்பா எனக்கு? இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வழி காட்டப்படாதோ? சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே சார்வபௌமனே சங்கரனே கைலாசவாசனே சந்திரசேகரனே சார்வபௌமனே சங்கரனே கைலாசவாசனே சந்திரசேகரனே பார்வதி நாயகனே சரணம் ஜெய பரமசிவ கருணாகர சம்போ பார்வதி நாயகனே.
மறவாதெனையாள் ஜெகதீஷா நீ மறவாதெனையாள் ஜெகதீஷா நின் திருநாமம் என் நான் மறவாதே நீ மறவாதெனையாள் ஜெகதீஷா நின் திருநாமம் என் நான் மறவாதே தாய் மறவாள் இளம் செய் மறந்தாலோ தாய் மறவாள் இளம் செய் மறந்தாலும் தாரகம் வேறவர் தீன சரண்யனே தாய் மறவாள் இளம் செய் மறந்தாலும் தாரகம் வேறவர் தீன சரண்யனே பார்வதி நாயகனே சரணம் ஜெய பரமசிவா கருணாகர சம்போ பார்வதி நாயகனே சரணம் மனதார பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா அந்த அம்மா. அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கதறி கதறி தாரையா கண்ல ஜலம் கொட்டின்னு இருக்கிற நேரத்துல ஐயாவாள் அங்க வந்தாரா. வந்து அந்த பெண்ணை பார்த்துட்டு கேட்கிறார், என்னம்மா என்ன ஆச்சு, என்ன கிளேஷம் உங்களுக்குன்னு. அப்போ அவ சொல்றா, நான் என்ன பண்ணுவேன் இப்படி ஒரு குழந்தைய வச்சுண்டு, அதான் என் நிலைமைய பகவான்கிட்ட சொல்லி புலம்பின்னு இருந்தேன். குழந்தைக்கு என்னன்னா, குழந்தைக்கு என்னவா அண்ணா கேட்டல் போங்க. குழந்தைக்கு கண் சிவந்து மேலே சொருகின்றே இருக்கிற மாதிரி இருக்கு. என் குழந்தைக்கு பசி வந்தா சொல்ல தெரியாது, பசின்னு வந்தா சொல்ல தெரியாது, பசி வந்தா சொல்ல தெரியாது. என் குழந்தைக்கு பாருங்க நொர தப்பிண்டே இருக்கு. இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறச்ச அவர் சொல்றார், கவலைப்படாதேமா, நீதான் பகவான் நாமாவை இப்ப சொன்னியே, அதனால கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னார். அவ சொல்றா, நான் எங்க பகவான் நாமாவை சொன்னேன், என் கவலையத்தானே உங்கள்கிட்ட சொன்னேன். இல்லையே, நீ நாமா சொல்லியே, இப்போ அந்த நாமா காப்பாற்றும், கவலைப்படாதேன்னு. நான் எப்ப நாமா சொன்னேன், நான் எந்த நாமாவும் சொல்லலையே. என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு தானே கவலைப்பட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு கண் சிவந்தே இருக்குன்னு சொல்றேன், என் குழந்தைக்கு பசி வந்தா சொல்ல தெரியலன்னு சொல்றேன், அது எப்படி நீங்க நாமாங்கிறேன்னார். பத்தியா நன்னா பாரு, இப்ப கூட நீ நாமாவை சொன்ன அப்படின்னு. எனக்கு புரியலையே சுவாமின்னு. நீ என்ன சொன்ன, கண் சிவ அப்படின்னு சொன்ன இல்லையா, கண் சிவந்து அப்படின்னு சொல்றச்ச சிவாங்கிற நாம வந்துடுத்தே. என் குழந்தைக்கு பசி வந்தா சொல்ல தெரியாது, நீயே அங்க ஒரு சிவா வந்துடுத்தே. நீ 2 தரம் பகவான் நாமாவை சொல்லியிருக்க இல்லையா, அந்த நாமா உன்னை காப்பாற்றும். பகவான் கருணாமூர்த்தி, அவர் உன்னை காப்பாற்றிடுவார், யோசிக்கவே யோசிக்காதேன்னா. அவ ஹோன்னு அழுதுட்டு சொல்றா, என் குழந்தை நிலைமை இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, 4 வார்த்தை சொன்னேளே அதுவே போரும். இந்த காருண்யம் கூட எனக்கு பல நேரங்கள்ல கிடைக்கிறது இல்ல. இந்த ஆறுதல், இப்படி ஒரு வார்த்தை சொன்னேளே எல்லாம் சரியாயிடும், ஒரு 4 வார்த்தை சொன்னேளே அதுவே மனசுக்கு ஹிதமா இருக்குன்னாளாவ. வார்த்தையோடு நின்னுடாதுமா, பகவான் உன்னை காப்பாற்றுவார், கவலையே படாதுன்னு சொல்லி அந்த சமயத்துல அவர் தாராவளி ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியத பாடுறார். அந்த தாராவளி ஸ்தோத்திரம் அப்படிங்கறத பாடி பகவான் அந்த சமயத்துல கருணையை பொழிய அந்த குழந்தை எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாத எழுந்து அம்மான்னு போய் அவளை கூப்பிட்டதாம். அந்த வினாடியே கூப்பிட்டது, அம்மான்னு கூப்பிட்டது. அவ என்ன பண்ணினா, குழந்தைய பார்க்கறதோடு இல்லாத இவர்கிட்ட வந்து கால்ல விழறதுக்கு வந்தாளாம். நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்தினேன்னா. அவர் சொன்னார், நான் காப்பாற்றவில்லை அம்மா, பரமேஸ்வரன் தான் காப்பாற்றினார். நான் ஒண்ணும் பண்ணல, ஏதோ ஸ்லோகம் சொன்னேன் அவ்வளவுதான். ஏன் ஸ்லோகத்தினால குழந்தை பிழைச்சுடுத்துலாம் நினைக்காதேமா, நிச்சயம் கிடையாது. பகவானுடைய காருண்யம் அப்பேற்பட்டது. நீ சிவசிவான்னு சொல்லி அவள்கிட்ட வந்து எல்லாற்றையும் கேட்ட இல்லையா, அதனால பகவான் உன் குழந்தைய காப்பாத்திருக்கார். நீ நமஸ்காரம் எல்லாம் அவருக்கு தான் பண்ணணும், எனக்கு கிடையாது. அதிலும் இது கோவில் அப்படிங்கறச்ச எனக்கெல்லாம் பண்ணவே படாது, பகவானுக்கு பண்ணு. உன் கிருத்தஜ்ஞை எப்பொழுதும் பகவானுக்கே செலுத்து. எப்படி செலுத்துறதுன்னா, நாமா சொல்லிண்டேரு, பகவான் நாமாவை சொல்லிண்டேரு. என் நேரமும் மகாதேவ மகாதேவ சம்போ மகாதேவன்னு அந்த மகாதேவனுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லு. உன் குழந்தையையும் சொல்லவை, அது போரும். அது எல்லாவற்றிலிருந்தும் உன்னை கரை சேர்த்து உங்களை ரட்சிக்கும் என்று சொன்னாராம்.
இப்போ இவர் கோவிலுக்குள்ள வரச்ச யாரும் இல்ல, ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் முடியற சமயத்துல நிறைய கூட்டம் வந்துடுத்து. உடனே ஊர் முழுக்க எல்லாரும் இவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா. ராஜாக்கும் செய்தி போயிடுத்து. பார்த்தா ராஜா இதுக்கு மேல பொறுக்க முடியல. அவரை நேர்ல போய் பார்த்து அவரை திவான் ஆக்கணுங்கிற எண்ணத்தோட வந்தாராம். வந்து இவர்கிட்ட சொல்றாரு, உங்களை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உங்க சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுட்டேன். நீங்கள் இந்த ராஜ்யத்துக்கு திவானாக இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இந்த அரசாட்சியை பார்த்துக்கணும்னர். அவர் பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி அப்படின்னு விட்டார். பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ராஜாவுக்கு புரியல. அவர் என்ன பண்ணினார், நான் ஒரு 2 நாள் கழிச்சு வேணா யாரையாவது வர சொல்லட்டுமான்னார். அவர் சொன்னா நாளைக்கு வாங்கோ தெரிஞ்சுடும் அப்படின்னார். நாளைக்கு வாங்கோ அப்படின்னார். ராஜா கிளம்பினார். இந்த பக்கம் மாமியை திரும்பி பார்த்தார். பேக்கிங் ரெடின்னு விட்டாவோ. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கிளம்ப வேண்டியது தானே. ஏன்னா இவாள்லாம் எப்படின்னா, ஒரு இடத்துக்கு பணம் பதவி வருதுன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு ஓடிடணுமா, அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிடணும்ங்கிறார். இங்க இருக்கவே படாது, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னார். பக்த விஜயத்துல இந்த மாதிரி சரித்திரங்கள் நிறைய உண்டு. ராகா கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான், அவர் குழைவர் தான். கோரா கும்பர் எப்படியோ அந்த மாதிரி அவரும் அந்த குயவு அதுதான் பண்ணிட்டு இருக்கார். அந்த குயவராக இருக்கக்கூடியவர் ஒரு சமயம் பானையெல்லாம் வச்சு செங்கல் அந்த சூளைய அப்படி அக்னிய பத்த வைப்பா இல்லையா, அதுல அந்த மாதிரி சமயத்துல அப்படி பத்த வச்ச உடனேவே ஒரு பூனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அல்லாடுறது. அது அந்த பானைகளுக்கு நடுவுல அந்த நெருப்புக்கு நடுவுல போகிறதுக்கு பாக்குறது. இவ பிடிச்சு இழுத்தா இவாளையே பிரான்றது. அந்த ராகா கும்பருடைய குழந்தை அந்த பெண் சொல்றாளா, அப்பா அது குட்டி போட்டிருக்குப்பா, அதனால அது மாத்தி மாத்தி குட்டிகளை எங்கேயோ வச்சிருக்கு, இதுக்குள்ள அந்த குட்டிகள் இருக்கும் போல் இருக்கு, அதனாலதான் அது துடிக்கிறது அப்படின்னு. உடனே வேதனைப்பட்டு போயிட்டாராம். மகாபக்தன் மனசெல்லாம் கனமாயி அவர் விட்டல்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். விட்டல் தயவு பண்ணி இந்த அக்னியானது அந்த குட்டிகளை எதுவும் பண்ணிடக்கூடாது. இப்ப நான் கையை விட போறேன், விட்டு இதெல்லாத்தையும் அணைச்சு எடுக்க போறேன், அந்த குட்டிகளுக்கு எதுவும் ஆகாத பார்த்துக்கணும். அந்த குட்டிகளுக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னா இன்னியோடு இந்த குயவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் விட்டு விடுறேன்னு விட்டார். நான் இனிமே குயவன் கிடையாது, என் வேலையை பார்க்க மாட்டேன். ஏன்னா பண்ணின பாவத்துக்கு பிராயஷ்சித்தம். எதை வச்சு வாழ்க்கைய நடத்துறோமோ அது வேண்டாம், அதை விட்டுடுறேன் அப்படின்னார். அந்த மாதிரி நெருப்ப தள்ளிண்டு போய் அப்படி பார்த்தா எல்லா பானையும் எரிஞ்சிருக்கும், ஒன்னே ஒண்ணு மட்டும் எரியாது அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கான். ஆஹான்னு பார்த்தா எல்லா குட்டிகளும் அதுக்குள்ள மியாவ் 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 மியாவ்னு சப்தம் போட்டு இருக்கு. அந்த குட்டிகளை எடுத்தார், பூனைக்கு திருப்பி கொடுத்துட்டார், எல்லாம் ஆச்சு. ஆனா இவர் இனிமே குயவனாக இருக்க முடியாதே, அதனால என்ன பண்ணுவாரா, சுள்ளி பொறுக்குவாராம். சுள்ளி பொறுக்கி வெற்ற வேலையெல்லாம் கிடையாது, ஏன்னா அது வேற ஒருத்தரோட வேலை. அவா வேலைய நம்ம பண்ணப்படாது இல்லையா, அவாவாளுக்கு நிற்கிறத அவாவா பண்ணணும். அதனால கீழே விழுந்திருக்கிற சுள்ளி என்னைக்காவது கிடைக்கும், அதை பொறுக்கி கொண்டு போய் கொடுத்து அதுக்கு என்ன மாற்று கிடைக்கிறதோ சாப்பிடுவாராம். அப்படி ஒரு வைராகியசாலியா இருந்தவர். ஒரு சமயம் அவர் பொண்ணு நாம்தேவர் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு வாதம் ஏற்படுறது. சந்திரபாகா தீரத்துல இந்த ராகா கும்பர் பொண்ணு ஸ்நானம் பண்ண போறா. ஸ்நானம் பண்ணி முடிச்சு அப்படி எழுந்துக்கிறச்ச நாம்தேவர் பொண்ணு துணிய நன்னா அடிச்சு தோச்சுன்னு இருக்காளாம் அதே சந்திரபாகால. அவ சொல்றா, அடிச்சு தோக்காதையே, நான் நண்ட போயிடுறேன், நான் ஸ்நானம் முடிச்சுட்டு இப்பதான் வரேன்னா. ஏன் இந்த தண்ணி பட்டாவும் ஆச்சாரம் போயிடுமாங்கிறாவோ. இவ சொல்றா, அத பத்தி இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன், இப்ப நான் குளிச்சுட்டேன், அப்புறம் நீ நிதானமா தோய்ச்சுக்கோயன்னா. ஒரு நதின்னு இருந்தா எல்லாருக்கும் போதும், உங்க அப்பாவத்து சொத்தான்னு கேட்டா. இவ திரும்ப உங்க அப்பாவுக்கு சொத்தான்னு இவ கேக்குறா. இப்படியே சொல்லிட்டு இருக்கிறச்ச அவ சொல்றா, நான் எப்பேற்பட்டவ தெரியுமா, நாம்தேவரோட பொண்ணு, பக்த நாம்தேவரோட பொண்ணுன்னா. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, உங்க அப்பா மட்டும் பக்தர் இல்ல, எங்க அப்பாவும் பெரிய பக்தர் தான், எங்க அப்பாவும் ஒண்ணும் உங்க அப்பாவுக்கு குறைஞ்சவர் இல்லைங்கிறா. இவ சொல்றா, அதெல்லாம் கிடையாது, எங்க அப்பா பக்த சிரோமணின்னா. அது டிசைட் பண்ண வேண்டியது விட்டல். எங்க அப்பா பெஸ்டா உங்க அப்பா பெஸ்டான்னு டிசைட் பண்ண வேண்டியது விட்டல், நீயோ நானோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா 2 பேரும் போயிடுறா. இவ ஆத்துல அழுதுண்டே வந்து சொல்றா, அப்பா இந்த மாதிரி நாம்தேவர் பொண்ணு என்ன பேசிட்டாங்கிறச்ச அவர் சொல்றார், பாகவதாளாத்து குழந்தைகிட்ட நீ இப்படிதான் பேசுவியா, உன் மேலதான் தப்பு, அடுத்ததான் பாக்குறச்ச அவளை கையெடுத்து நீ நமஸ்காரம் பண்ணணுங்கிறார் ராகா கும்பர். இந்த பக்கம் நாம்தேவர்கிட்ட போய் இது சொல்றது இந்த பொண்ணு. அங்க யாரோ வந்து உங்களை விட பெரிய பக்தர்னு சொல்றாப்பா. உடனே அவர் வினயமா, என்னை விட பெரிய பக்தர்னா அவர் யாருன்னு நான் பார்க்கணுமே. விட்டல்கிட்ட போய் கேட்கிறாராம். விட்டல் சொல்றார், நாளைக்கு வந்து சுள்ளி பொறுக்குவான், வந்து பாரு, சுள்ளி பொறுக்குவான், அங்க வந்து பாரு என்ன நடக்கிறதுன்னு. இவர் சுள்ளி பொறுக்க போற இடத்துல 7 மணி 7 கிழிஞ்ச வஸ்திரம் தான் போட்டு இருப்பார், ஒண்ணும் கிடையாது, வயிறு ஒட்டியே இருக்கு. ஏன்னா எத்தனை நாள் சுள்ளி கிடைக்கும், அத்துணுண்டு சுள்ளிய கொடுத்தா என்ன கிடைக்கும் சாப்பிட. ஆனாலும்
அங்க வந்து பொறுக்கின்னு இருப்பார். இவர் என்ன பண்ணினார், விட்டல் நிறைய தங்கத்தை குமிச்சு வச்சாராம் அந்த இடத்துல. இவர் சுள்ளி பொறுக்க வரார். நாம்தேவர் ஒரு மரத்துக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கார். சுள்ளி பொறுக்க வந்தவர் இந்த தங்கத்தெல்லாம் பார்த்தார். ஹான்னு ஒரு சப்தம் போட்டாராம். மனைவி பார்த்துட்டு என்னன்னா பாம்பானார். அதை விட பயங்கரமா ஒண்ணு இருக்கு, வா ஓடி போயிடலாம். தெரிச்சு ஓடி போயிடுவோம் ரெண்டு பேரும். ஏன்னார், பாம்பாவது பொட்டுன்னு ஒரு தரம் கொத்தி எடுத்துனா முடிஞ்சது வேலை. இது கொஞ்சம் கொஞ்சமா ஆசைய கொடுத்து நம்மளை எங்கேயோ கொண்டு சேர்த்துடும், முழுக்க விஷமாக்கிடும், நமக்கே தெரியாது. அதனால இது அதை விட மோசமானது, வாவா ஓடிடலான்னு தெரிச்சு ரெண்டு பேரும் ஓடுறாளாம். அப்படி தெரிச்சு ஓடும் பொழுது பின்னாடி ஒரு குரல் கேட்கறது, ராக்கா ஓடாதே, ராக்கா ஓடாதேன்னு. யாரு, விட்டல் பின்னாடியே வரார். அவர் கடைசியில அவர் முன்னாடி வந்து நின்னுட்டோ, என்ன உனக்கு இதெல்லாம் வேண்டாமான்னார். ஒன்றும் வேண்டாம், நீங்க வந்து தரிசனம் கொடுத்தாலே அதே போருன்னு விட்டார். அப்ப நாம்தேவர் தெரிஞ்சுட்டார் எப்பேற்பட்ட பக்தர்னு. எதற்கு சொல்றேன்னா, மகான்களுக்கு பணத்தின் மேலையோ பதவி மேலையோ இம்மி அளவு கூட ஒரு எண்ணம் கிடையாது. அதனால மனைவி என்னண்டா பார்த்த உடனே அந்த அம்மாக்கு தெரிஞ்சு கொடுத்து, இனி நம்ம பாத்துக்காரர் இங்க இருக்க மாட்டார், மூட்டைய கட்டு அப்படின்னு. என்ன மூட்டை? அதே பெரம்பு கூட தான், வேற மூட்டையெல்லாம் கிடையாது. பாத்திர பண்டங்கள் எல்லாம் தூக்கின்னு போவான்னா கிடையவே கிடையாதான். மண்பாண்டங்கள் தானே, அங்கேயே விட்டு போயிடுவா. எந்த ஊருக்கு போறோமோ அங்க போய் பார்த்துப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாளாம். மறுநாள் கார்த்தால வந்து பார்த்தா வீடு திறந்திருக்கு, பாத்திரங்கள் அப்படியே இருக்கு, கதாபாத்திரங்களை மட்டும் காணுமா உள்ள. யாரையும் காணுமே, என்னடா இது அப்படின்னு வந்து பார்த்து ராஜாட்ட போய் சொன்ன உடனே ராஜா மந்திரிட்ட வேதனைப்பட்டாரா. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிருக்கணும், அவரை திவான் நீங்க அப்படின்னு போய் சொன்னதுனால தான் ஊரை விட்டு போயிட்டார். ஒருவேளை நான் சொல்லாத இருந்திருந்தா இங்கே இருந்திருப்பார் இல்லையா, இந்த சன்னிவேஷம் நன்னா இருந்திருக்குமே அப்படின்னு வேதனைப்பட்டாராம். இவர் அங்கேருந்து கிளம்பி எங்க வந்தார் தெரியுமா? தஞ்சைபுரி என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கு வந்தாச்சு. தஞ்சாவூர்ல பகவந்தராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த ராஜா ஷாஹாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு மந்திரியாக இருப்பவரோட தம்பி அவர். அந்த பகவந்தராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை இவர் திருச்சியில ஒரு சமயம் பார்த்திருக்கார், கோவிலுக்கு தரிசனத்துக்கு வரும் பொழுது. அதனால அவர் மூலமாக ஷாஹாஜி இவர் வராருங்கிறத தெரிஞ்சின்றார். ஷாஹாஜி எப்பேற்பட்டவர்? சிவாஜி மகாராஜனுடைய தம்பி வம்சாவளி. சிவாஜி மகாராஜுடைய வம்சாவளியில இருக்கிற அநேகமானவா சந்துக்களுக்கும் சாதுக்களுக்கும் சேவை பண்ணுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். அதனால இந்த ஷாஹாஜி அரெஸ்ட் பண்ணாத குறை மாதிரின்னு சொல்லுவா தெரியுமா, ஆறு எங்கேயும் போயிடவே கூடாது, இந்த அன்பு கட்டளைன்னு சொல்வது போல அன்பால வந்து அவரை கட்டி போட்டாராம். நீங்க எங்க ஊர்ல இருக்கணும், நான் உங்களுக்கு மாளிகை எல்லாம் தரேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க பதவியே வேண்டான்னு வந்தவர். ஆனா எளிமையா ஒரு இடம் கொடுக்குறேன், அங்க இருந்துட்டு எனக்கு எப்பப்ப தேவையோ அப்ப கொஞ்சம் ஆலோசனைகள் எல்லாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, மகான்கள் அன்புக்கு எப்பொழுதும் கட்டுப்படக்கூடியவர்கள், அதிகாரத்துக்கு மாட்டா, அன்புக்கு கட்டுப்படுவா. சரி இந்த ராஜா அவ்வளவு கேட்கிறாரே அப்படின்னு சொல்ல, அதோடு ஷாஹாஜி எப்பேற்பட்டவர் என்பதை ஏற்கனவே பகவந்தர் சொல்லியிருக்காரு இவருக்கு. எப்படின்னா, பாஸ்கராச்சாரியார்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு யார் வியாக்கியானம் எழுதினாலோ அப்பேற்பட்டவர் ஷாஹாஜி மகாராஜ பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருக்கார். அதனால நரஸ்துதி பண்ணாத ஒருத்தரை இவரை பத்தி இவ்வளவு அருமையா எழுதியிருக்கான்னா, இந்த மன்னன் அதற்கு தகுந்தவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கறத இவரும் உணர்ந்தார். தஞ்சாவூர்ல சில காலம் இருந்துட்டு இருக்கார். அப்படியே இருந்துட்டு இருக்கிறச்ச ராஜா திவான் அப்படின்ட்டு போஸ்ட் கொடுக்கல, அபிஷியலா போஸ்ட் கொடுக்கல. அதுக்கேத்த மாதிரி எல்லாம் நமக்கு இப்ப சொல்றோமே சைரன் வண்டி அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. ஆனா ஒரு திவான் இடத்துல இருந்து என்னென்ன ஆலோசனைகள் வேணுமோ அத்தனையும் போய் வினயமா கேட்டு தெரிஞ்சு பாரு. இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லுவார், இப்படி பண்ணினா சரியா இருக்குமே பார், அதே மாதிரி பண்ணுவார். அதனால என்னாச்சு, ஷாஹாஜியினுடைய அரசாட்சி அமோகமா இருக்குன்னு அத்தனை பேரும் போற்றி புகழும் வண்ணம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே போய் அவரை சாஷ்டாங்கமா ஒவ்வொரு நாளும் நமஸ்கரிப்பாராம். அந்த மாதிரி சமயத்துல வாய விட்டு கேட்டு விடுறார், இத்தனையும் பண்றேளே, நீங்க திவானாக கொஞ்ச நாள் அட்லீஸ்ட் இருக்கலாமேன்னார். அவர் சொல்றார், எனக்கு அதெல்லாம் சரி வராதுப்பா, நீ விட்டுடுன்னார். இவர் என்ன பண்ணினார், உடனே அவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை ஏற்படுறது. நம்ம ஒண்ணு பண்ணலாமா, காவிரி நதி தீரத்துல உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடுறேனே, ஏன்னா நீங்க ஊருக்குள்ள இருக்கிறதுனால நீங்க எங்கேயாவது நடந்து போனா உங்க கால்ல ஜனங்கள் எல்லாம் வந்து விழறா, அது உங்களுக்கு பிடிக்கல, லஜ்ஜையா இருக்கும் உங்களுக்கு, அது சரி வரல. அப்ப ஏகாந்தமா காவிரி கிட்ட ஒரு பெரிய இடம் கொடுத்துடுறேன், நானும் அங்க வரேன், எப்பப்ப தேவையோ மந்திராலோசனைகள் எல்லாம் உங்கள்கிட்ட நான் எடுத்துட்டு போவேன் இல்லையா, அது சரியா இருக்குமேன்னர். இவர் சொல்றார், அதெல்லாம் எனக்கு வேணுங்கிறது இல்லப்பா, சரி வராது, எனக்கு ஏதாவது கிராமமா
ஒரு இடத்துல என்ன கொண்டு விட்டுடுங்கிறார். அப்போதான் அவருக்கு திருவிசலூர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், கர்நாடக க்ஷேத்திரம்னு பேர் அதற்கு. அப்படிப்பட்ட க்ஷேத்திரமானது ஞாபகம் வருது. ராஜா ஷஹாஜிபுரம்னே அதற்கு பேர் இருந்தது. எதனால அப்படின்னா அந்த கிராமத்தையே வேதத்திற்காகவே அந்த ராஜா எல்லாம் பண்ணிருக்கார். அக்ரஹாரம் இன்னைக்கு சொல்றோமே, அக்ரஹாரம் அப்படிங்கிறது ஒரு ஊர்ல ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அக்ரஹாரம்னா என்ன? அந்த ஊருக்கே அதுதான் அணிகலனாக இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அக்ரஹாரம்னு பேரு. அப்போ ஒரு பகுதி அக்ரஹாரமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஊரே அக்ரஹாரம்னா அது இந்த திருவிசலூர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அப்படி பண்ணி வச்சிருக்காரு அந்த ராஜா. அதனால என்ன பண்ணினார், அந்த இடத்துல இவரை கொண்டு நம்ம வச்சுட்டா சரியா இருக்கும்னு. ஆனால் அங்கேயும் என்னன்னா நிறைய பண்டிதர்கள் உண்டு. இந்த பண்டிதர்கள் எப்பொழுதுமே இருந்தா அங்க வாதத்திற்கு பஞ்சமே கிடையாது. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ சொல்றது சரியா நான் சொல்றது சரியா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அவளுக்குள்ள ஒரு வாதம் இருக்கும். அதுல இவரை கொண்டு ஊட்டுட்டா இன்னும் அவருக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சு இன்னும் அவருக்கு கெடுதல் பண்ற மாதிரி ஆயிடுமே நினைச்சாராம். கடைசியில என்ன பண்ணினார், அத்தனை பண்டிதர்களையும் கூப்பிட்டு இவரே ஒரு வாதம் ஏற்பாடு பண்ணிட்டாராம். அவளுக்குள்ள அந்த துவேஷம் எல்லாம் வெளியில வருது. ஆனா எப்படி தீர்ப்பு சொல்றதும் தெரியல. அப்ப என்ன பண்ணினார், இதற்கு தீர்ப்பு அல்லது இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத ஐயாவாள் சொல்லுவார் அப்படின்னு சொல்ல, ஐயாவாள் அத்வைத்தத்தினுடைய ஒரு மேன்மையை சொல்லி யாருக்கும் எந்த விதமான துவேஷமும் இருக்கப்படாது அப்படிங்கறத அவளுக்கு உணர்த்தினாளாம். உணர்த்துவது என்பது பக்தி பூர்வமாக மட்டும் அல்ல, ஞான பூர்வமாகவும் உணர்த்தினா. ஏன்னா பண்டிதாளை கன்வின்ஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவளுக்கு ஆன்சர் கன்வின்சிங்கா இருக்கணும். அப்படியும் பண்ணினார். அதே சமயம் பக்தி பூர்வமாகவும் பண்ணினார். அந்த அத்தனை பேரும் பார்த்தா இவரை எங்களோட எங்க ஊருக்கு அனுப்பி வச்சுடுங்களேன், எப்ப பிரச்சனை வந்தாலும் இவர் தீர்வு கொடுத்துடுவார், எங்களுக்கு அது ரொம்ப சௌக்கியமா இருக்கும்னா. ஆஹா, இதற்குத்தானே நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு ராஜாவும் சந்தோஷமாக இவர்கிட்ட சொல்லி திருவிசலூர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தை அடைந்தாராம். இந்த திருவிசலூர்ல இப்ப வந்தாச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கட்டம் இருக்கே, இது வரைக்கும் ஐயாவாளுடைய சரித்திரம் ஒரு ஸ்பீட்ல போறது அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னார், ராமாயணத்துல சுந்தரகாண்டம் மாதிரி ஆரம்பிக்கும். இனிமே ராமாயணத்துல சுந்தரகாண்டம் எப்படி, ராஜாஜியினுடைய புஸ்தகம் படிச்சவாளுக்கு தெரியும். சக்கரவர்த்தி திருமகன்ல எழுதும் பொழுது இனி ராமாயணத்தின் கதாநாயகன் ஹனுமனே அப்படின்னு முடிப்பார். சுந்தரகாண்டத்துக்கு லீட் அப்படிதான் முடிப்பார் அவர். அந்த மாதிரி இனி இவருடைய சரித்திரத்துல நடக்கக்கூடியது எல்லாம் இருக்கே, அந்த சங்கல்பமானது அத்தனை அழகு, ஒன்றொன்றும் அவ்வளவு அழகு. திருவிசலூர்ல இருந்துட்டு இருக்கிற சமயம் இடைவிடாது திருவிடை மருதூருக்கு போவர். திருடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியார்ஜுன க்ஷேத்திரத்துக்கு அன்றாடம் போவர். அங்க போய் எப்படி மத்த இடத்துல எல்லாம் இருப்பாரோ அதே மாதிரி பிரதோஷ காலத்துக்கு போய் அர்த்த ஜாமம் முடிஞ்சுட்டு பிரசாதம் ஸ்வீகரிச்சுட்டு ஆத்துக்கு வருவார். அந்த மாதிரி சமயத்தில் மற்றொரு மகானுபாவரை அவர் சந்திக்க கூடிய ஒரு பேரு. இதுல என்னன்னா, அந்த திருவிசலூர் ஊர் இருக்கே, சதாசிவ பிரம்மேந்திராள் அத்தியனம் பண்ணின இடம். இன்னொரு பக்கம் ஐயாவாள் வாழ போற இடம். மற்றொன்று பின்னாடி மருதானல்லூர் சுவாமிகள் அவதாரம் பண்ணின இடம். இத்தனையும் அந்த திருவிசலூருக்கு உண்டு. அப்படிப்பட்ட புண்ணிய பூமி அது. அப்போ திருவிடை மருதூருக்கு இவர் போறார். போதேந்திராள் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பத்தி இவருக்கு நன்னா தெரியும். எப்பேற்பட்டவர்னார், பகவன் நாம போதேந்திராள்னு பேரு. நாம சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா அவர் தான். அத்தனை இடத்துல நாமாவ பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாரையும் நாமா சொல்ல வச்சுட்டு பகவன் நாம போதேந்திராள் திருவிடை மருதூருக்கு வரார். எதற்கு வரார், ஐயாவாளை பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு கோவிலுக்கு வராராம். ஐயாவாளை தரிசிக்கணுங்கிற எண்ணத்தோடு அவர் வரார். இவருக்கு தெரியாது அங்க போதேந்திராள் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியாது. இவர் நித்தியம் கோவிலுக்கு போற மாதிரி போனா ஒரு பக்கம் பார்த்தா சிவநாம ஆச்சரியமா போயின்னு இருக்கு, மற்றொரு பக்கம் பார்த்தா ராமநாமாவ ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கா. அப்படி எல்லாரும் நாமாவை சொல்லிட்டு ஊரே கோலாகலமாக இருக்கு. கோவில்ல பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு இருக்கா. என்ன இவ்வளவு கூட்டம்னு கேட்கிறார். அப்ப சொல்றா, நம்ம காஞ்சி பீட்டம்னு சொல்லக்கூடியது இருக்கே, அந்த பீட்டாதிபதியாக இருக்கக்கூடிய பகவன் நாம ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் வந்திருக்கான்னு சொன்னா.
அவர் நினைச்சுட்டாரா இத்தனை நாள் இடைவிடாது வந்து மத்தியார்ஜுனத்துல நம்ம பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணதுக்கான ஒரு பலன் இன்றைய தினம் தான் நமக்கு கிடைக்க போறது. போதேந்திரால பார்க்க போறோமே அப்படின்னு ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார். இவர் பார்க்க போறேன்னு சொல்லும் பொழுது போதேந்திராளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா, ஐயாவாள் கோவிலுக்கு வந்தாச்சுன்னு. சன்னியாசி அதோட பீட்டாதிபதி அத்தனையும் மறந்தாரா. அவர் கையில எடுத்துட்டு விறு 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 விறுன்னு ஓடி வராராம். இவரை பார்க்கணுங்கிறதுக்காக போதேந்திராள் ஓடி வரார். அப்படி ஓடி வந்த போதேந்திராள பார்த்து ஐயாவாள் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினாராம். நமஸ்காரம் பண்ணி அப்படி எழுந்த உடனே இவர் சொல்றார், நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டேள், சந்நியாச தர்மத்துல நாங்க நமஸ்காரம் பண்ணப்படாது. ஆனா மனசெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குன்னு அவரை ஸ்துதி பண்ணி இவர் பாடுறாரு. இவரை ஸ்துதி பண்ணி அவர் பாட, அவரை ஸ்துதி பண்ணி இவர் பாட, ஆனந்தம் யாருக்குன்னா பாக்குற அத்தனை பேருக்கும் இந்த காட்சிய நினைச்சு பாருங்க. ரெண்டு மகான்கள் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? ரெண்டு பேருடைய சம்பாஷணை எப்படி இருக்கும்? நம்மாத்து கதை எழுத்தாத்து கதையெல்லாம் பேசிட்டு இருப்பாளாவா? பக்கத்தாத்துல இப்படி ஆயிடுத்து, அங்க இப்படி ஆயிடுத்து, இவாத்துல இப்படி ஆயிடுத்து இல்ல. முழுக்க முழுக்க பகவான் நாமா ஒத்தருக்கொத்தர அவளுடைய மேன்மையை பேசிண்டு அந்த ஆனந்தத்துல அத்தனை பேரும் மூழ்கி திளைச்சுட்டு இருக்காராம். அவர் சொல்றார், நாம பிரச்சாரம் நிறைய பண்ணணும், ஆனா பீட்டத்துல இருக்கேனே, பீட்டத்தினுடைய பொறுப்பு இருக்கேங்கிறார். பீடத்தினுடைய பொறுப்பு இருக்கே, அதனால இப்ப இதெல்லாம் விட்டுட்டு நாம பிரச்சாரத்துக்கு அடியனால கிளம்ப முடியாது அப்படிங்கிறார். எவ்வளவு முடியுமோ அந்த நாம பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு போதேந்திராள் அங்கேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். இவர் அங்கேருந்து ஆத்துக்கு வந்தார். மனசுல பெரும் பாரம். ஒரு விதத்துல சந்தோஷம், போதேந்திராள தரிசனம் பண்ணியாச்சுன்னு. மற்றொன்று என்ன அப்படின்னா, திவானாக இல்லைனாலும் திவானாகத்தானே இருந்துட்டு இருக்கார். மன்னன் அன்போடு தான் எல்லாம் பண்றார், ஆனா கூட மனசுக்கு அது பிடிக்கல. அப்படியே கண்ணை மூடிண்டு ஆத்து வாசல்ல உட்காந்துட்டு, மகாதேவா இதுல இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தி, எனக்கு இந்த பதவி வேண்டாம், எனக்கு போதேந்திராளோட சேர்ந்து நாம பிரச்சாரம் பண்ணணும், அவரோடு சேர்ந்து நாம சொல்லணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், இந்த இடத்த விட்டெல்லாம் போயிட்டு அவர் எங்கெல்லாம் போறாரோ அவரோட கூட போகணும், அப்படி எல்லாம் மனசுல அவருக்கு ஆசை இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றார். சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ 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 சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ. शंभो महादेव देव शिव शंभो महादेव देवेश शंभो 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 शंभो महादेव 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 शंभो शंभो महादेव शंभो शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव महादेव शंभो महादेव देव வாசல்ல உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு மகாதேவனுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். கண்ல தாரையா ஜலம் கொட்டுறது, மனசு முழுக்க பாரம்.
எனக்கு வேண்டாம், என்ன விட்டுட்டா போரும், எனக்கு இந்த திவான் பொறுப்பு வேண்டாம் வேண்டாம் பரமேஸ்வரா, கண்ணை திறக்க மாட்டியா நீ, எனக்கு ஒரு கருணையை செய்யக்கூடாதான்னு வேதனைப்பட்டு அப்படி அழுதுண்டு பாடின்னு இருக்கார். அதே சமயம் ராஜா என்ன பண்ணினார், ஊர்ல புதுசா ஒருத்தர வாழ்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கார். அவன்கிட்ட சொல்லி அனுப்புற, நீ போயிட்டு அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வான்னார். அவருக்கு இவர் யாரு என்ன எதுவும் தெரியாது. திவான் அப்படின்னு தான் தெரியும். திவான் இருப்பார், அவரை போய் பார்த்து எப்படி இருக்கார் என்னன்னு கேட்டுண்டு வான்னார். திருவெச்சலூர்ல இருக்கானா, அவன் குதிரையை ஓட்டுண்டு திருவெச்சலூருக்கு வந்து இவாத்து வாசல்ல தானே இவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறவரை பார்த்துட்டு ஓ பாகவதரேன்னு கூப்பிட்டாராம். பாகவதரே, இந்த திவான் வீடு எங்க, திவான் எங்க அப்படின்னார். பாகவதரே திவான் எங்க, ஏன்னா அவருக்கு தெரியாது இவர் தான் திவான்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. இவர் பாடின்னு இருக்கிறதுனால இவர் பாகவதர், அதனால பாகவதரே திவான் எங்கன்னார். திரும்பி பார்த்துட்டு திவான் காலம் ஆட்டாயர்னு போய் சொல்லு மன்னன்ட்ட, திவான் காலம் ஆயிட்டார்னு போய் சொல்லுன்னாராம். அந்த சிப்பாய் பார்த்தான், ஓ அப்படியா சரிங்க நான் போய் சொல்லிடுறேன்னு கிளம்பிடுத்து. நேரா மன்னன்ட்ட வந்தார். என்னாச்சுன்னார், திவான் காலம் ஆயிட்டாராம். தூக்கி வாரி போட்டது ராஜாக்கு, ஷாஹாஜிக்கு. என்னப்பா சொல்றேன்னா, ஆமா அப்படிதான் ஒருத்தர் சொன்னார், நான் போய் கேட்டேன், திவான் காலம் ஆயிட்டார்னு சொன்னார். அடுத்த வினாடி இவர் குதிரையை ஓட்டிட்டு கிளம்பிட்டாராம். ஒன்னும் வெயிட்லாம் பண்ணல, நேரா குதிரையை ஓட்டிட்டு போனவர் ஊர்ல திவான் காலமானதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. ஏன்னா அவர் காலமானா அங்க எப்படி இருக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். மொத்த ஊரும் அங்கத்தானே இருக்கணும். அப்ப ஊரு சாதாரணமா இருக்கிறாப்புல இருக்கு, ஜனங்கள் எல்லாம் சிரிச்சுண்டு ஆனந்தமா ஒருத்தர் பேசிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கா. இவன் எந்த ஊருக்கு போனா எந்த திவானை காட்டா என்ன ஒண்ணும் புரியலையேன்னு வந்துட்டே இருக்கார். திவான் காலம் ஆயிட்டார்னு தெரிஞ்சுட்டு சரி அங்கே போய் பார்த்துடுவோன்னு நேரா ஐயாவாள் கிரகத்துக்கு வாசல்ல வரார். அவர் அதே போல மகாதேவ 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 அப்படின்னு நாமாவ சொல்லிட்டு இருக்கார். இவர் பார்த்துட்டோ அப்பா இப்பதான் மனசுக்கு ஒரு விதமான நிம்மதி ஏற்பட்டதுன்னார். ஏன் என்னாச்சுன்னார், திவான் காலம் ஆயிட்டார்னு வந்து சொன்னாரே, வாஸ்தவம் தான் திவான் காலம் ஆயாச்சு. என்ன சொல்றேன், துபாரப்பா என்ன விட்டுடு, இனிமே என்னால திவானா இருக்க முடியாது, அதனால திவான் காலம் ஆயாச்சு. உங்க ஆள் வந்து என்ன பாகவதரேன்னு கூப்பிட்டா, மனசெல்லாம் புலகாங்கிதமாய் ஆனந்தமா வெடுத்து, இனி நான் பாகவதனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், பக்தனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், அதனால இந்த திவான் எல்லாம் வேண்டாம், திவான் காலம் ஆயாச்சுன்னார். இவர் பார்த்தார், இதுக்கு மேல நீங்க திவானா இருந்துதான் ஆகணும்னு சொன்னா என்ன ஆகும்னு அவருக்கு நன்னா தெரியும். அடுத்த ஊருக்கு போயிடுவார் பேக்கிங்க பண்ணிண்டு. அதனால இவர் நம்ம ஊர்ல இருந்தாலே நமக்கு ஸ்ரேயஸ்ன்னு நினைச்சார். அதனால சரி இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ணல, நீங்க இங்க இருந்தாலே போரும், உங்க ஞானமானதும் உங்க சித்தியானதும் இந்த நாட்டை நல்லபடியா பாத்துக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால நீங்க இங்க இருந்தாலே போரும்னு ஷாஹாஜி கிளம்பிட்டார். இந்த பக்கம் இவர் உடனே காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போனாராம். அங்க மட்டத்துல தங்கி கைங்கரியங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறது என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுண்டார். அவரோட இருந்துண்டு திரும்ப இங்க வரார், வரதும் போறதுமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல போதேந்திராலும் கிளம்பினார் நாம பிரச்சாரத்துக்கு. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நாம பிரச்சாரம் பண்ணா எப்படி இருக்கும்? ஆனந்தமா கிளம்புறா, ஒவ்வொரு இடமா போவா, அங்க போய் அங்க இருக்கிறவா எல்லாரையும் நாமா சொல்ல வைப்பா. எல்லாரும் நாமா சொல்லுங்க, வீடு வீடா போய் நாமா சொல்ல வைக்கணும்ங்கிறது அவளுக்கு ஒரு ஆசை. அத்தனை பேரும் நாமாவை சொல்லணும் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் கிளம்பினா. ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவானா, 1,08,000 தரம் நாமா சொல்லுவாளாம். இவா வெள்ள கிளம்புறதுக்கு முன்னாடி இவர் ராமநாமாவை சொல்லுவார், அவர் சிவநாமாவை சொல்லுவார். போதேந்திராள் ராமநாமா சொல்லுவார், ஐயாவாள் சிவநாமத்தை சொல்லுவார். ரெண்டு பேரும் 1,08,000 தரம் சொல்லுவார். அதே மாதிரி இவருக்கு உண்டான அனுஷ்டானங்கள் அவர் பண்ணுவார். சந்நியாச தர்மத்துக்கு என்ன உண்டோ அதை அவர் பண்ணுவார். ஹம்ச காயத்ரின்னு பேர் அதற்கு. அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் அவர் பண்ணுவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கார்த்தால ஐயாவாள் ஒரு உபன்யாசம் மாதிரி பண்ணுவார். உபன்யாசம் பண்றச்ச அவர் நாம சித்தாந்தத்தை பத்தி சொல்லுவார். அப்புறம் மாத்தியானிக்கத்துக்கான காலம் வந்துடும், போஜனம் எல்லாம் ஆகும். ஆராத்துல பிக்ஷைக்கு இவரை கூப்பிடுறாளோ அங்க போவா, அங்க சாப்பிடுவா. யாரும் இல்லைன்னு சொன்னா ஐயாவாளே சமைச்சுடுவார், அவருக்கு தெரிஞ்சதை பண்ணுவார். முதல்ல இவருக்கு பிக்ஷை ஆகும், பிக்ஷை ஆனதுக்கு அப்புறம் பிரசாதத்தை அவர் ஸ்வீகரிச்சுப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் போயின்னு இருக்கு. ரெண்டு பேருமே அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு போறச்ச நீடாமங்கலம்னு ஒரு ஊரு, இந்த நீடாமங்கலத்துக்கு பக்கத்துல பெரம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வரா,
அங்க அவளை வரவேற்கிறா. அப்ப ஒரு அந்தணர் வந்து சொல்றார், பெரியவாளை பார்த்து சொல்றார், நம்பாத்துல பிக்ஷைக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்றா. ஐயாவாள் உடனே என்ன பண்ணினார், போதேந்திராளுடைய திருமுகத்தை பார்த்தாராம். குருநாதருடைய முகத்தை அப்படி பார்த்தார். அவர் சரிங்கிற மாதிரி சொல்ல ஒரு நாளை நியமம் பண்ணினா, இந்த நாள் அன்னைக்கு நம்ம போலாம் அப்படின்னு. அதுல சொல்றார், நாம சூத்திரங்கள் வேணும். நாம சூத்திரம் யார் எடுத்துன்னு இருக்காளோ, நாம ருச்சி யாருக்கு இருக்கோ அவாத்துக்கு தான் அவர் சாப்பிட வருவாருங்கிறார். பிக்ஷைக்கு அங்கதான் வருவார். அவர் சொல்றார், நாம ருச்சி உண்டு, நீங்க சொல்லுங்க, நான் நாம சூத்திரம் எடுத்துக்கிறேங்கிறார் அவர். இப்படி இருந்து இருக்கிற சமயம் அவாத்துக்கு சாப்பிட போறார். அவாத்துக்கு சாப்பிட போறச்ச இவர் பிக்ஷைக்கு போறார். அவர் பிரசாதம் ஸ்வீகரிக்கணும். 2 பேருமா போறா. விருந்துனா அப்படி ஒரு விருந்து பண்ணிருக்கா அந்த அம்மா. ஏன்னா பெரியவா சாப்பிடுறா அப்படின்னுட்டா அதற்கு மேல என்ன வேணும். ஆனா அவாத்துல ஒரு பெரிய கவலை. என்ன கவலை அப்படின்னா, அவாத்துல ஒரு புள்ள குழந்தை இருக்கு. இந்த புள்ள குழந்தைக்கு 6 வயசாருது. இன்னும் 1 வருஷத்துல அதுக்கு யஜ்ஞோபவீதம் பண்ணி ஆகணும். ஆனா அந்த குழந்தை பிறவி முதலே ஊமையாக இருக்கு, பேச்சு வராத குழந்தை. அப்ப எப்படி அது வேத அத்தியனம் பண்ணும், அபியாசங்கள் எப்படி சாத்தியமாகும், அந்த குழந்தை காயத்ரி எப்படி சொல்லும், இவ்வளவு கவலை வாளுக்குள்ள இருந்துருக்கு. சரி, ஏதோ இந்த பெரியவா வந்து ஆத்தா பிக்ஷை பண்ற வேலை, குழந்தைக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டுமே அவளுக்கு நினைச்சுட்டு இருக்கா. வெளியில சொல்லல. இந்த அம்மா எல்லாம் சமையல் எல்லாம் பண்ணிட்டா, பக்ஷணாதிகள் எல்லாம் ஓஹோன்னு பண்ணிருக்கா. சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், குட்டி குழந்தைகளுக்கு எல்லாம் பசி வரும். அவா பிக்ஷைக்கு வந்து சாப்பிடுற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுவாளா? அதுகளுக்கு பசி வந்து கொடுத்தோம்னா, இது வாய் வேற பேச தெரியாத குழந்தை இல்லையா, இப்படி கைய காமிக்கிறதான், பசிக்கிறது பசிக்கிறது பசிக்கிறதுன்னு. அம்மா சொல்றா, இப்ப சாப்பிடக்கூடாதுடா, பெரியவா ஆத்துக்கு வருவா, அவள்லாம் வந்து பிக்ஷை ஆனதுக்கு அப்புறம் தான் பிரசாதம் நம்ம சாப்பிடணுங்கிறா. இது பாக்குறது, எப்படா அந்த பெரியவா ஆத்துக்கு வருவா, எப்படா அவ சாப்பிடுறது, அதுக்கு வேற வாசனை தெரியறது, நன்னா முந்திரி பருப்பை வறுத்து போட்டிருக்கான்னு தெரியறது, பாயசத்துலலாம் சௌரியமா கமகமன்னு அம்மா எல்லாம் பண்ணிருக்கா. எப்படா சாப்பிடுவோம், ஒரு முறுக்கையும் அதிரசீத்தையும் எடுத்து நம்ம நன்னா சாப்பிடலாமேன்னா அதுக்கு வழி இல்லாத ஆரோ ஒரு பெரியவா வரணுங்கிறாளேன்னு கைய காமிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல பெரியவா வந்தாச்சு. பிக்ஷைக்கு அவர் உட்கார்ந்துட்டார். நீங்களும் உட்காருங்கன்னா, இல்ல இல்ல அவர் பிக்ஷை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுறதுன்னு விட்டார் ஐயாவாள். போதேந்திராளுக்கு பிக்ஷை ஆகும் பொழுது எல்லாவற்றையும் பரிமாறின உடனே என்ன பண்ணுவா, தீர்த்தம் போடுறது இருக்கு இல்லையா, அப்படி தீர்த்தம் போடுறச்சு அப்படி கையில தீர்த்தத்தை வச்சுட்டார். வச்சுட்ட உடனே என்ன ஆறுது, இது அங்கேருந்து அப்படிங்கிறது. அம்மாவை பார்த்து எனக்கு பசிக்கிறது பசிக்கிறதுன்னு ஜாட காட்டுறது. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றான் குழந்தை அப்படின்னா, அவ என்ன சொல்ல முடியும், பசிக்கிறதுன்னு சொல்றான்னு சொல்ல முடியாதே, பெரியவா இல்லையா, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அவர்கிட்டயே கேக்குறான், என்னடா குழந்தை என்ன வேணும் உனக்கு அப்படின்னா, அது எதுவும் பதிலே சொல்லாம இப்படி பார்த்துட்டே இருக்கு. சரி, உன் பேர் என்னடா குழந்தை அப்படின்னா, அப்பையும் இப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்பா அவ அம்மா கண்ல ஜலங்கொட்டி சொல்றாளாம், குழந்தைக்கு பிறவியிலிருந்தே ஊமை, அவனுக்கு பேச்சு வராது, அடுத்த வருஷம் அவனுக்கு உபநயனம் பண்ணணும், இந்த குழந்தைக்கு எப்படி காயத்ரி சொல்ல போறான், எப்படி வேதத்தை தெரிஞ்சுக்க போறான், என்ன கதி என்னன்னு புரியலையேன்னு அம்மாவும் அப்பாவும் அழறாளாம். அம்மா அப்பா அழறா. சரி, கையில தீர்த்தம் வச்சுட்டு இருக்காரே, அந்த தீர்த்தத்தை சாப்பிடாத போதேந்திராள் கண்ணுல தாரையா ஜலம் கொட்டுறதாம். சன்னியாசிகள் அழப்படாதே, சன்னியாசிகளுடைய கண்ணீர் கீழே விழுந்துடுத்துனா அது க்ஷீணம் இல்லையா? அந்த அம்மா மனசுல வேதனைப்பட்டாளா, என் கவலையை சொல்லி அவரை அழ வச்சுட்டேனே, பிக்ஷைக்கு வந்தவர் அழ வச்சுட்டேனே, இன்னும் வேதனை ஜாஸ்தியாருது. அவ சொல்றா, இருக்கட்டும் சுவாமி, நாங்க அம்மா அப்பா அழறோம், நீங்க சாப்பிடும், நீங்க பிக்ஷை ஆகட்டுமே சுவாமிங்கிறோம். அவர் சொல்றார், நீ உன் குழந்தை காயத்ரி சொல்ல முடியாதுன்னு நினைச்சு அழறமா, நான் குழந்தை ராமநாமா சொல்ல முடியாதே, இவனுக்கு கதி எப்படின்னு நினைச்சு அழுதுன்னு இருக்கேன். ஏன்னா காயத்ரிக்காது உபதேசமாகணும் இல்லையா, பிரம்மோபதேசம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் தான் காயத்ரி சொல்ல முடியும். ஆனா ராமநாமம் அப்படி இல்லையே, இத்தனை வருஷ கால குழந்தை எதுவும் சொல்ல முடியாத போயிடுதே, வியர்த்தமா போயிடுதே இந்த குழந்தைக்கு, இது எப்படி சத்கதி அடையும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறேன்னார். அப்படியே ஐயாவாளுக்கு தாரையா ஜலம் கொட்டுறது. இப்ப சொல்றாரு, கவலை வேண்டாம், எல்லாம் சரியாகணும்னு. சரின்னு தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறத கலந்தார். எல்லாத்தையும் மொத்தமா கலந்தாராம். கொறிச்சார். கொறிக்கிறதுனா கொறிக்கிறது, ஏன்னா மனசு பாரமா இருக்கும் இல்லையோ, துணுண்டு கொறிச்சார். திரும்ப தீர்த்தமாச்சு. எழுந்தபடி வாசலுக்கு போனா இவளுக்கு மனசெல்லாம் வேதனை. என்னடா அது, பெரியவா சரியா சாப்பிடாதபடிக்கு நம்ம தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சுட்டே வாசலுக்கு வழி அனுப்ப போயிருக்கா. அந்த சமயம் அவர் சொல்றார், ஒன்னும் கவலை வேண்டாம், நீங்க அப்புறமா வாங்கோ, மடத்துக்கு வாங்கோ,
வந்து பாருங்க, ஏதாவது வழி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொல்றார். அப்படியே சொல்லிட்டு இருக்கிற நேரச்சு இது என்ன பண்ணிட்டு, இதுக்கு பசியான பசி. அது ஏற்கனவே எப்படா அந்த தாத்தா சாப்பிட்டு முடிப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தாத்தா சாப்பிட்டா தான் நமக்கு அப்படின்னு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பெரியவா சாப்பிட்ட உடனே இவன் என்ன பண்ணா, எல்லாரும் வாசலுக்கு போனதை பார்த்தா உள்ள போய் இருக்கிறத எடுத்தா அம்மா அடிப்பா. அதனால என்ன பண்ணா, பொதுவாக இலை இருந்ததுன்னா அந்த இலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மடிச்சு விசர்ஜனம் தானே பண்ணுவா. இது பார்த்தது அவரும் சரியா சாப்பிடல, அதுல பட்சணங்கள் எல்லாம் இருந்தது. இது என்ன பண்ணித்தான், நமக்கு பசிக்கிறதுன்னு போய் அதுல இருந்து ஒரு பட்சணத்தை எடுத்து அப்படி சாப்பிட்டுருத்தான். அப்படி சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு, அது அவருடைய உச்சிஷ்டம் இல்லையா, அவருடைய உச்சிஷ்டம். அந்த உச்சிஷ்டத்துல இருந்து ஒரு பட்சணத்தை அப்படி எடுத்து சாப்பிட்டதோ இல்லையோ, அந்த இனிமை உள்ள போனது ராமான்னு ஒரு குரல் கொடுத்ததே பார்க்கணும் அந்த குழந்தை. ஆறு உள்ள இருந்து ராமாங்கிறா அப்படின்னு திரும்பி பார்த்தா இது சொல்றது. சந்தோஷம் தாங்கல ஐயாவாளுக்கும் போதேந்திராளுக்கும். உள்ள வந்து என்ன குழந்தை சொன்னேன்னா ராமா அப்படின்னது. சொல்லு சொல்லு, இன்னும் நிறைய தரம் சொல்லு, ராமா 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 ராமான்னு அந்த ராம நாமத்தை அந்த குழந்தை சொன்னதாம். அப்படி போதேந்திராளினுடைய ஒரு மேன்மை எப்பேற்பட்டது. அந்த உச்சிஷ்ட பிரசாதமானது ஒரு ஊமை குழந்தைய பேச வச்சது, நாமத்தை சொல்ல வச்சது. ஐயாவாளினுடைய வாக்கு அப்படி குழந்தைக்கு எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்கன்னார். எல்லாம் சரியானது. 2 பேருக்கும் பரமானந்தம். அங்கேருந்து கிளம்பினா. அப்படி அதன் பிறகு பல க்ஷேத்திரங்கள்ல போய் நாம பிரச்சாரம் இவ 2 பேரும் அநேகமா பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி சமயத்துல திருவிசநல்லூர்ல இவர் இருந்துட்டு இருக்கார். கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது வருது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல ஒவ்வொரு விதமா கொண்டாடுவது உண்டு. அதுல சில பேருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எங்களை மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியை யாரும் கொண்டாட முடியாது, நாங்க புறப்பாடு பண்ற மாதிரி எல்லாம் யார் பண்ணுறது, உலகத்துல ஒரு பயம் எங்களை மாதிரி பக்தி பண்ண முடியாதுன்னு ஒரு எண்ணம், ஒரு ஆணவம் இருந்தது. இவரை கூப்பிட்டா, நீங்க புறப்பாடுக்கு வரையலா, வாங்க கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் சேர்ந்து கொண்டாடலாம்னார். இவர் பார்த்தார், இவ எல்லாருக்கும் மனசுல என்ன இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமே, மகான் இல்லையா, அதனால நான் ஆத்துல இருந்தே பக்தி பண்ணிக்கிறேன், நீங்க பாருங்கன்னு. அவ எல்லாம் ஆரவாரத்தோடு கிருஷ்ண ஜெயந்தியானதை எல்லாம் பண்றா. பண்ணிட்டு சுவாமி புறப்பாடாகணும் இல்லையோ, ஒரு சித்திரப்பட்டம் மாதிரி அப்படி வச்சுண்டு அந்த கிருஷ்ணருக்கு அழகா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அழகா அப்படி புறப்பாடாகி வந்துட்டு இருக்கா. வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க கிருஷ்ணன் அப்படி வந்துட்டு இருக்கார். இவர் ஆத்துக்குள்ள கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். பிரபோ கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனுடைய அவதாரத்தை நினைச்சு ஆனந்தப்பட்டு இருக்கார். எந்த மாதிரி தருணத்துல அவதாரம் பண்றார் கிருஷ்ணர், அதோட கிருஷ்ணருடைய சரித்திரம் எப்படி நம்ம நினைச்சு பார்க்கிறோம். கிருஷ்ணருக்கு எல்லாம் ஆனந்தம் தான், கிருஷ்ணன் சொன்னாலே சந்தோஷம்னு. ஆனா வாஸ்தவத்துல கிருஷ்ணருடைய சரித்திரம் போல வருத்தமானது எதுவுமே கிடையாது. நினைச்சு பாருங்க, பிறந்த குழந்தை அம்மா அப்பாவோட இருக்க முடிஞ்சதோ, பெத்தவாளோட இருக்க முடிஞ்சதானா? இல்ல. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், பொழப்புக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு. உண்மையிலேயே பிழைப்புக்காக வேற ஊருக்கு போனது கிருஷ்ணன் தான். என்ன பிழைப்பு? உயிர் பிழைப்பு. உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து வேற ஊருக்கு போன குழந்தை. சரி, போன இடத்துல ஆனந்தமா ராஜாங்கமா இருப்போம்னா அப்படி இல்ல. மாடு மேய்த்து அந்த குழந்தை தன்னுடைய ஜீவனோபாயம் அப்படிதான் பண்ணித்து கிருஷ்ணர். எல்லா விதத்திலயும் ஒரு வருத்தம். பிறக்கிறது எங்க? நன்னா ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு ஏசி ரூமு, சௌரியமா டிவி எல்லாம் பார்த்துண்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல பிறந்தாரா? அவருக்கு அதற்கு தகுதி இல்லாதவரா பகவான்? ஆனா எங்க பிறந்தார்? காராகிரகத்துல பிறக்கிறார் இல்லையா? காராகிரகத்துல வந்து பிறக்கிறார். அம்மா அப்பாவால குழந்தைக்கு ஒண்ணும் கொடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழல். கடைசியில கிருஷ்ணர் எப்படி போறார்? ஒரு வேடுவன் மறைஞ்சிருந்து, யாரோ ஒரு வேடுவன், அழறதுக்கு ஆள் இல்ல. கிருஷ்ணருடைய வாழ்க்கை முழுக்க அப்படித்தான். ஆனாலும் கிருஷ்ண சரித்திரத்தை கேட்கறச்ச நமக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே, லீலைகளை கேட்கும் பொழுது மனசுல சந்தோஷம் ஏற்படுறதே. அந்த மாதிரி கிருஷ்ணனை நினைச்சு 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 ஆனந்தப்பட்டு இருக்கார். வெளியில சப்தம் கேட்கறது, பகவான் வரார்னு வாசல்ல வந்து கிருஷ்ணர் அப்படி நமஸ்கரிக்கின்றாராம். இந்த கூட இருக்கிறாள் என்ன சொல்றா, நீங்க எதுக்கு இப்ப வெளில வந்து பாக்குறேள்? போங்க, ஆத்துக்குள்ளேயே போய் பக்தி பண்ணுங்க. நீங்க எதுக்கு வெளில வந்து இங்க பாத்துட்டு இருக்கேள்? உங்களுக்கு தான் இதெல்லாம் சரி வராதுன்னு போங்க, உள்ள போய் நீங்க பக்தி பண்ணுங்க, எங்க கிருஷ்ணனை பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு 4 பேர் அப்படி சொன்னா. உடனே இவர் பார்த்தார். அதனால என்ன, இப்போ கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் அவர் தானே இருக்கார். அந்தர்யாமியா உள்ளேயும் அவர் தானே இருக்கார், சர்வவியாபியா வெள்ளையும் அவர் தானே இருக்கார். அதனால சர்வம் கிருஷ்ணம் என்று சொல்வது போல உள்ள போய் உட்கார்ந்துட்டு கிருஷ்ணன் அப்படியே ஸ்மரணம் பண்றார்.
இவ இந்தாத்துல இருந்து அடுத்தாத்துக்கு போறா. திரும்பி பார்த்தா கிருஷ்ணர் அங்க காணும். வெறும் ஃப்ரேம் தான் இருக்கு, உள்ள கிருஷ்ணரை காணும். இது என்னடா கிருஷ்ணரை காணுமே அப்படின்னா, உள்ளேந்தி இவர் பாடுற சப்தம் கேட்கிறது. அவருடைய மகிமை வாழ்க்கையில நன்னா தெரியும், இருந்தால் கூட ஒத்துக்கிறதுக்கு வராது பாருங்க. அவளுக்கெல்லாம் ஒரு அசுகை இருக்கிறதுனால இவர் மகான் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கிடையாது. ஆனா பார்த்தா இப்ப கிருஷ்ணர் எங்கன்னு கண்டுபிடிச்சாகணுமே, அடுத்து புறப்பாடு ஆகணும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஃப்ரேமையா காண்பிக்கிறது. பகவான் இல்லாத புறப்பாடு எங்க? அப்ப பகவான் எங்க அப்படின்னா உள்ளேந்து ஒரு குரல் கேட்கறது. ஸ்ரீமத் பிரக்ஷிவலனைஹி பரித சரோஜ ஸ்ரேணீம் கிரன்னதி ஹிரண்மய திவ்யடோலம் யஹ ஸ்ரீதரா கலிதமா கலயன் முதாததாந்தோளனம் ஸ்புரதி நந்த சிசும் தமீடே டோலாயா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்படின்னு அவாத்து ஊஞ்சல்ல கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனந்தமா இவர் டோலோத்சவம் பண்ணிட்டு இருக்கார் கிருஷ்ணருக்கு. எந்த கிருஷ்ணர் அந்த படத்துல எந்த கிருஷ்ணர் இருந்தாரோ அவர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காராம். பார்த்தா அவருடைய மேன்மை புரிந்தது. அவர் பாடினது டோலா நவரத்ன மாலிகான்னு பேரு. அந்த ஸ்லோகமானதை பாடினார், கிருஷ்ணனை ஸ்துதி பண்ணினார். அப்படி பல லீலைகள் அவருடைய சரித்திரத்துல நம்ம சொல்லிண்டே போகலாம். ஒரு சமயம் ஊர்ல பஞ்சம் ஏற்படுறது, திருவிஷலூர்ல பஞ்சம் ஏற்படுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறச்ச ஐயாவாள் பார்த்தார், ஜீவராசிகள் ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படப்படாது அப்படின்னு சொல்லி மத்தியார்ஜுனர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார். மழை, அப்படி ஒரு மழை பெய்தது, அங்க இருந்த எல்லா கஷ்டமும் விலகி போனது. அதே போல இன்னொரு சமயம் இவர் நித்தியம் மத்தியார்ஜுனம் போகக்கூடியவர். ஆனா அன்றைய தினம் வெள்ள பெருக்கு வந்துட்டதுனால மத்தியார்ஜனம் போக முடியல, போட்டெல்லாம் கிடையாது. நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு ஆர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடியதை பாடுறார். அப்போ நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் இன்னைக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ண முடியல, என்னவோ போ அப்படின்னு வேதனைப்பட்டு பாடுறார். பாடி முடிக்கிறார். அப்ப அந்த கோவிலினுடைய அர்ச்சகர் ஆரோ அவர் விபூதி பிரசாதமானதை எடுத்துட்டு வந்து அந்த மழையில அப்படியே அந்த வெள்ளத்துல வந்து கொடுக்கறாராம். இந்தாங்கோ பிரசாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல விபூதியானதை நெற்றியில் இட்டுண்டார். அவர் போயாச்சு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தோணுறது, அங்கேந்து ஒருத்தர் இங்க வர முடியும்னா இங்கேந்து நான் போயிருக்க முடியுமே, ஆனா இங்கேந்து நான் போக முடியல அப்படிங்கறச்ச அங்கேந்து அவர் எப்படி வந்தார்? அதோடு வந்தவர் மழையில நனைஞ்சு வந்தவர் மாதிரியே இல்லையே, வஸ்திரம் எல்லாம் காய்ந்து இருந்தது, துளி கூட ஈரம் இல்ல, விபூதி நெற்றி நிறைய இட்டு இருந்தார். இந்த பக்கம் அந்த பக்கம் துளி கூட கலையாத இருந்ததே, ஆறாக இருக்கும். சரி, நாளைக்கு கோவில்ல போய் அவரையே கேட்போம்னு எப்படி வந்தேன்னு மறுநாள் கோவில்ல போய் அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டார். அவர் சொல்றார், நன்னா சொன்னேன், நானாவது வரதாவது 6 வர முடிஞ்சதுன்னார். அடிச்ச வெள்ளத்துக்கு ஒரு பய வெளியிலேயே வர முடியல, அந்த மாதிரி இருக்கு, நீங்க என்ன நான் வந்தேங்கிறார். அப்பதான் தெரிஞ்சது வந்தது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் அந்த அர்ச்சகராக வந்து இவருக்கு விபூதி பிரசாதமானதை கொடுத்தார்னு. அந்த சமயத்துல தயாசதகம் அப்படின்னு சொல்லக்கூடியத பாடினார். அப்படி பாடி அநேகமான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணினாலும் நம்ம பூர்த்தி பண்றச்ச எதோட பண்ணணும்? முக்கியமான லீலையை சொல்லாத எப்படி பூர்த்தி பண்றது? ஐயாவாள் சரித்திரம்ங்கிறது ரொம்ப பெருசு. அதுல இருந்து இன்னைக்கு அந்த சமுத்திரத்துல இருந்து ஒரு 1/4 டம்ளர் கூட நம்ம எடுத்துக்கலன்னு தான் சொல்லணும், அவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு. ஒரு சமயம் என்னார்து, இவர் காவிரியில ஸ்நானம் பண்ண போறார். அன்றைய தினம் அவாத்துல ஸ்ராத்தம். அப்ப இவர் ஸ்நானத்தை பண்ணிட்டு காவிரியில முடிச்சுட்டு வரும் பொழுது அந்த சமயத்துல
ரொம்ப பசியோடு ஒரு சண்டாளன் இருந்துட்டு இருக்கார். பசினா அப்படி ஒரு பசி, அவருக்கு பிராணம் போயிடும் போல் இருக்கு. இதற்கு மேல அவர் சாப்பிடல அப்படின்னு சொன்னா அவருக்கு பிராணம் போயிடும். இவர் பார்த்தார், இவ்வளவு பசியோட தவிச்சுட்டு இருக்காரே இந்த சண்டாளன், பிராணம் போயிடுத்துனா கஷ்டம், ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு என்ன பண்ணினார், ஸ்ராத்தத்துக்கு என்ன அங்க தளிகையாயிருக்கோ அதை எடுத்துட்டு வந்து இவாளுக்கு கொடுத்துட்டார், இந்த சண்டாளனுக்கு கொடுத்துட்டார். சண்டாளனும் அதை சாப்பிட்டார். பசி ஆரித்தவருக்கு. அவர் போயிட்டார். இந்த பக்கம் வந்தா ஊர்ல இருக்கிற பெரியவாள்லாம் நாங்க ஸ்ராத்தம் பண்ணி வைக்க முடியாதுன்னு, நாங்க ஸ்ராதம் பண்ணி வைக்க முடியாது, நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், ஒரு சண்டாளனுக்கு போய் ஸ்ராத பித்ருக்களுக்கு வச்சதை போய் சண்டாளனுக்கு கொடுத்துருக்கேளே. அவர் சொல்றார், இல்ல அது பண்ணலாம், இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றார், சாஸ்திர ரீதியா சொல்றார். அப்படியே அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா, இல்ல இல்ல நாங்க பண்ணி வைக்க முடியாதுங்கிறா. உடனே இவர் என்ன பண்ணினார், அந்த வருஷம் அவளோட துணை இல்லாத பகவன் நாமாவை சொல்றார். பிரம்மா விஷ்ணு சிவன் இவாளே அங்கு வந்து அந்த ஸ்ராத்தமானதை நல்லபடியா நடத்தி கொடுத்தா அப்படின்னு சொல்றது. இப்ப அடுத்த வருஷம் ஸ்ராத்தம் வருது. இவர் போய் கூப்பிட்டா அவ யாரும் வர முடியாதுங்கிறான். இப்ப என்ன பிராயஷ்சித்தம் ஏதாவது சொல்லுங்க, கிரமமா பண்ணணும்னு நினைக்கிறேங்கிறார். பிராயஷ்சித்தம் ஒண்ணுதான், கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கன்னார். அன்னைக்கு ஸ்ராத்தத்தை வச்சுட்டு எங்கே அந்த கங்கைக்கு போறது, வாரணாசி போகணும் இல்லையா. அப்போ இவர் சொல்றார், கங்கைக்கு போயிட்டு வரத்துக்கு அவகாசம் கிடைச்ச அவளே அதுதான் சொல்றோம், நீங்க போயிட்டு வர முடியாது, அதனால விட்டுடுங்கன்னார். இல்ல இல்ல நான் முழுசா சொல்றத கேளுங்க, கங்கை வரைக்கும் போகிறதுக்கு அவகாசம் இல்ல, அதனால கங்கையை இங்க வரும்படி செய்யணும்ங்கிற. ஏதாவது நடக்கிற கதையா பேசுங்க, காவிரியே வருதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்கிறது, உங்களுக்கு கங்கை அங்கேருந்து இங்க வரணுமா, நன்னா சொன்னேள் போங்கோங்கிற மாதிரி அவளுக்கு இருக்கு. அப்போ அவர் சொல்றார், இல்ல இல்ல என்று அந்த சமயத்துல கங்காஷ்டகம்னு சொல்லக்கூடியதை பாடினாராம். ஸ்ரீ விஷ்ணு பாத சம்பூதே शंभु मूर्ति निवासके द्विजानां प्रत्ययार्थं च कूपा तस्मात् समुद्भव कूपा तस्मात् समुद्भव 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 तस्मात् समुद्भव कूपा तस्मात् समुद्भव என்று கங்கையை பிரார்த்தனை பண்ணினாராம். ஸ்ரீ விஷ்ணு பாத சம்பூதே, யார் ஒருவள் மகாவிஷ்ணு பாதத்தில் இருந்து வந்தவளோ அப்படிப்பட்ட கங்கையானவள் சம்பு மூர்த்தி நிவாசகே, சம்பு என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஜடையில யார் இருக்காளோ அப்படிப்பட்ட கங்கையே உன்னை பிரார்த்திக்கிறேன், நம்பாத்து கிணற்றுக்குள்ள நீ வருவாயாக. கூப்பம்னா கிணறு, கூப்பா தஸ்மாத் சமுத்பவ அப்படின்னு பாடினார். இவாள்லாம் ஒத்துரும் நம்ப தயாரா இல்ல, எல்லாம் அவ ஆத்துக்கு போயிட்டா. ஆனா இவர் கங்கைய பிரார்த்தனை பண்ண, அந்த சமயம் கங்கை இவருடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுனால கூப்பத்துல இருந்து பொங்கினாளாம். தள 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 தளன்னு வழக்கமா கிணறு ரொம்பாதுன்னு சொல்லுவா இல்லையா. நம்ம ஆத்திரையே எவ்வளவு மழை பெஞ்சாலும் கிணறு ரொம்ப அப்படி வழியறதுங்கிறத ஜாஸ்தி பார்க்க முடியாது. அந்த மாதிரி இங்க இல்ல, கிணறு பொங்கி வருது. அதோடு கங்கை தீர்த்தம் ஊர் முழுக்க போச்சான். ஊர் முழுக்கனா எப்படி, யாரும் வெள்ளம் நடக்க கூட முடியாது, எல்லாம் கழுத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னடான்னு பார்த்தா அவளுக்கு தெரிந்தது, ஐயாவாள் அங்க கங்கைய வரவழைச்சுட்டார்னு உணர்ந்தார். அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்றா, இப்படி இருந்தா எங்களுக்கு என்ன அர்த்தம்னா அதற்காக மீண்டும் ஐயாவாள் பிரார்த்தனை பண்ண கங்கையிட சொல்றார், அம்மா நீ பொங்கி வந்தது பரம சந்தோஷம், ஆனால் கிணற்றில் தங்கி இருக்குமாறு பிரார்த்தனை பண்றேன், இந்த கிணற்றிலேயே எப்பொழுதும் இரு என்று சொல்ல, கார்த்திகை மாசம் இன்னைக்கும் உண்டு. நீங்க பார்த்தேள் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல அங்க விசேஷமாக எல்லாம் உண்டு.
கங்கா ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கங்கை வரக்கூடியது ஐப்பசி கார்த்திகையெல்லாம் அங்க ரொம்ப விசேஷமாக இன்னைக்கும் உண்டு, இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா அந்த உற்சவமானது. அந்த கிணறு இருக்கு, கங்கை இன்னைக்கும் இருந்துன்னு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட ஐயாவாள் பரமேஸ்வரனுடைய நாமாவை சொல்லி சொல்லி மத்தியார்ஜுனத்துல இருக்கக்கூடிய மகாலிங்கத்தோடு ஐக்கியமாறார். இறுதியில அவர் சொல்லும் பொழுது சொல்றார், பிரேம பாவேனன் விட்டார். ஆர் ஒருவர் பிரேமையோடு பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சத்கதி கொடுக்கணும் என்று பிரார்த்தித்து அந்த மகாலிங்க சுவாமியோடு ஐக்கியமான ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாளினுடைய ஒரு சரித்திரமானதை இன்றைய தினம் ஸ்மரணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு தந்தமைக்கு இந்த கமிட்டியில இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, 25 வருஷ காலம் ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறதுங்கிறது சாமானிய விஷயமே கிடையாது. இன்னும் 25ங்கிறது கடந்து பல ஆண்டுகள் இந்த சத்சங்கமானது இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, அடாத மழை பெய்தாலும் விடாத சத்சங்கத்துக்கு வருவோம்னு வந்த உங்க எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, என்னோட பக்கவாத்தியத்தில் இன்னைக்கு அந்த ஹார்மோனியம் ஸ்ரீ சந்திரசேகர் அவர்களுக்கும், அந்த மிருதங்கம் ஸ்ரீ ஏவி மணிகண்டன் அவளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, இந்த சரித்திரத்தை இந்த அளவுக்காவது சொல்ல வச்ச குருமார்கள், முதல்ல என்னுடைய பாட்டி கலைமாமணி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டி.ஆர். கமலாமூர்த்தி அவர்கள், அதே போல இந்த சரித்திரத்தை பொறுத்தவரையில் கோவிந்தபுரம் ஸ்ரீ பாலாஜி பாகவதர் மாமா, கோவிந்தபுரம் ஞானேஸ்வர் பாகவதற்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட் எங்க எஃபர்ட் எல்லாம் உங்களை வந்து ஷேர்றதுன்னா ஆடியோல இருக்கிறவா அதுக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்கும் எங்களுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனும ஸ்மரணாத் பவேத். आंजनेय स्वामी की जय, समस्त साधु मंडली की जय, भारत माता की जय. ராதே கிருஷ்ணா. எங்களுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் on behalf of Integrated Academy for Performing Arts, Sri Krishnagana Sabha and Bhava Seva Trust to Vidushi Suchitra Balasubramaniam. I request Mohana Venkatraman sir, Mrs. Mohana Venkatraman to honor Suchitra madam. இது தொடர்ந்து இன்னொரு 5 நிமிஷத்துல மோகனோ ஸ்ரீகாந்த் கவுண்டின்யன் பாவதருடைய நாம சங்கீர்த்தனம்.